அப்துஹு வ ரசூலுஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றோம். அல்லாஹுடைய அருளால் இந்த நேரத்தில் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறோம். உண்மையாக அல்லாஹ் இந்த பூமியில் கொடுத்த ஒரு ரொம்ப பெரிய சிறப்பு, மலக்குமார்கள் சூழ இருக்கக்கூடிய ஒரு சபையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். உண்மையாக இந்த சபையில் நமக்கு தெரியாட்டியும் இந்த சூழ மலக்குமார்கள் இருப்பதை நாம் நம்புகிறோம். அல்லாஹ் மீதானே அவங்க இங்கே இருக்கிறாங்க. இந்த சபையில் நம்ம பேசுகிறது, அல்லாவை பற்றி பேசுவதற்கு கிடைப்பது என்பது, உங்களுக்கு கேட்பது கிடைப்பது என்பது ஒரு மிக பெரும் பாக்கியம். ஒரு அற்புதமான ஒரு சபையில் அல்லாஹ் எங்களை அமர வச்சிருக்கேன். ஒரு சிலர்களுக்கு இந்த வாய்ப்பை அல்லாஹ் தடுத்து விட்டான். ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா. அல்லாஹ் அவங்களுடைய, அதாவது ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம், அவங்களோட கல்புகளுக்கு அல்லாஹ் சீல் வச்சுட்டான். அதுக்கு மேலே அவங்களுக்கு எதுவுமே பண்ணிடாது. வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா. அல்லாஹ் கல்புகளுக்கும் காதுகளுக்கும் சீல் வச்சுட்டு அவங்க பார்வைகளுக்கு திரை போட்டுட்டான். அதனால் அவங்க இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இந்த குறுகிய நேரத்துக்குள்ள சுய பரிசோதனை என்ற ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த தலைப்பை பொறுத்தளவில் நாம் நம்மளை பரிசோதித்து கொள்ளணும். இஸ்லாத்துக்கு முன்னாடி நாம், இஸ்லாத்துக்கு பிறகு நாம், குர்ஆன் ஓதுவதற்கு முன்னாடி நாம், குர்ஆன் ஓதியதற்கு பிறகு நாம், பெருமானாருடைய பொன்மொழிகளை கேட்பதற்கு முன்னாடி நாம், பின்னாடி நாம் நம்ம பிரித்து கொள்ளணும். முன்னாடி உள்ள நாங்களே தான் இப்பயும் இருக்கிறோம்டா, அந்த பொன்மொழிகள் நமக்கு எதுவுமே பண்ணல. ஒரு குர்ஆன் ஆயத்தை கேட்க முன்னாடி இருந்த நாம் இப்பயும் அப்படியே தான் இருக்கிறோம்டா, குர்ஆன் ஆயத்து எங்களுக்குள்ள எந்த மாற்றமும் நடக்கல. அங்கதான் பிரச்சனை, அங்கதான் பிரச்சனை. சஹாபாக்கள்ல நம்ம எடுத்துக்கொண்டோம்டா, அவர்கள் இதுக்கு முன்னாடி நிறைய தவறு செஞ்சவங்க. குர்ஆன் அவங்களோட கல்போட சங்கமிச்ச உடனே அவங்களுக்குள்ள மாற்றம் நடந்துச்சு. அந்த மாற்றத்தை தான் நாங்கள் இன்றைக்கும் பேசுகிறோம். எங்களுக்குரிய பேசுறதுக்கு அவங்களுடைய வரலாறு, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, என்ன மாதிரி வாழ்ந்தாங்க, எப்படி மாறினாங்க என்பதை பேசுகிறோம். ஸோ குர்ஆன் நமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தா அது இன்றைக்கு நாம் என்ன செய்யணும், யோசிச்சு பார்க்குறது. நான் இப்படி இருக்கல, இந்த பண்போடு இருந்தேன், திருக்குர்ஆன் என்னை இப்படி மாத்துச்சு அப்படின்னு வரணும். அதனால அதை பரிசோதித்து பார்ப்பதுக்கு ஒரு சில விடயங்கள் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, குர்ஆனை ஃபுல்லாக எடுங்க. எடுத்துட்டீங்கன்னா நீங்க குர்ஆனுக்குள்ள தொழுக, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி என்பது கடமை, செஞ்சே ஆகணும். அதுல எந்த கம்ப்ரமைஸ், தொழாம நீங்க என்னத்தை செஞ்சும் வேலை இல்லை. ஏன்னா அல்லாஹ் மறுமைகளை ஃபர்ஸ்டே கேட்கறது தொழுக. ஆனா ஆச்சரியத்தை நீங்க பார்ப்பீங்க, குர்ஆனுக்குள்ள இப்ராஹிம் நபி இப்படி தொழுதாருன்னு பார்த்திருப்பீங்களா? தஹஜ்ஜுத் தொழுத இப்ராஹிம் நபின்னு ஒரு பாடம் இருக்குதா? குர்ஆனுக்குள்ள இருக்காது. அதே மாதிரி நீங்க நூஹ் நபி எடுத்தீங்கன்னா அவர் லுகர் தொழுதான் இருக்குமா? நபிமார்கள்ட தொழுகையை பத்தி குர்ஆன் விவரிக்கிறது நீங்க பார்க்க மாட்டீங்க. நபிமார்களுடைய அந்த இபாதத்துகள், அந்தரங்க செயல்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்ய மாட்டான். ரசூலுல்லாஹ் தொழுது கூட குர்ஆன்ல இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகை தொழுதார்கள், இரவு தொழுகை தொழ சொல்லி இருக்குது. அந்த தொழுகை எப்படி என்று வர்ணிச்சு அல்லாஹ் பேசினது குர்ஆன்ல பார்க்க மாட்டீங்க. அப்ப இதெல்லாம் நீங்க கவனத்தில் எடுத்துக்கொண்டீங்கன்னா திருக்குர்ஆன் திரும்ப திரும்ப என்ன பேசுது, இப்படித்தான் நீங்க அத்தையாத்துல இருக்கணும், இப்படிதான் தக்பீர் கட்டணும் குர்ஆன்ல இருக்குதா? திருக்குர்ஆன் எப்படி பேசுதுன்னா, நீங்க எடுத்து பார்க்கிற நேரம் எப்படி மன்னிக்கணும் அப்படின்னு பேசுது. நீங்க சூரா யூசுப் எடுத்துட்டீங்கன்னா, யூசுப் என்ற அத்தியாயத்தை நீங்க முதல்ல இருந்து தொடங்கினீங்கன்னா கடைசி வரைக்கும் பொறாமை என்ற ஒரு சாப்டரை நீங்க பார்ப்பீங்க. அல்லாஹ் என்ன பொறாமைக்கு என்ன செய்கிறான்ன்றதை பார்ப்பீங்க. மன்னிப்புடையவர், மன்னிக்க கூடியவருக்கு என்ன அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்குறான்னு நீங்க பார்ப்பீங்க. இதை சூரா யூசுப்ல படிக்கிறது. அவங்க வாழ்க்கை அல்லாஹ் அப்படி ஒரு அழகா டிசைன் பண்ணிட்டு, நானாமார்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பொறாமை போகுது. அதுக்கு பிறகு யூசுப் நபி இவ்வளவெல்லாம் பண்ணி கிணத்துல போட்டு ஜெயில போய் ஒரு வீட்டில இருந்து அந்த பொம்பளை விரட்டி நிறைய பிரச்சனை நடக்குது. எல்லாம் முடிஞ்சு போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊர்லயே பெரிய ஆளா போயிறாரு, ஹசானாவுக்கு பொறுப்புதாரியா போறாரு. இப்ப எல்லாத்தையும் ஊருக்கு வறுமைக்காக வேண்டி கொடுத்துட்டு நிக்கிற நேரம் இந்த நானாமார்கள் வர்றாங்க. ஒரு தடவை அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. பல தடவை வந்துட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன். அந்த யூசுப் அவங்க கேட்கிறாங்க, நீங்க யூசுஃபான்னு கேட்கிறாங்க. அந்த மூமெண்ட்
அது வரைக்கும் அவருக்கு என்னெல்லாம் நடந்துச்சு. நானமார்கள் என்ன சொன்னாங்க, வாப்பா சொல்லிட்டாரு. வாப்பாக்கு தெரியுது, வீட்டுக்குள்ள போறாம இருந்தா உமாக்கு தெரியுமா தெரியாத? வாப்பாக்கு தெரியும். சின்ன யூசுப் வந்து வாப்பாட்ட சொல்றாரு, வாப்பா நான் ஒரு கனவு கண்டேன் வாப்பா. என வஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லீ சாஜிதீன், சூரியன் சந்திரன் எல்லாம் எனக்கு சஜ்தா செய்யறத நான் கனவு கண்டேன் வாப்பா. லா தக்சு, நீ சொல்லாதுப்பா, லா தக்சு சுருயா காலா இஹ்வதிக் ஃபயகீதுலக கைதா, உங்களோட சகோதரருக்கு போய் இதை கனவு சொல்லிடாதீங்க, அவங்க உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சிருவாங்க ராஜா. பாப்பாக்கு ஆல்ரெடி தெரியுது. அடாடா இதையும் போய் சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை. சும்மாவே யூசுப் பட்டா குத்தம் தொட்டா குத்தம். ஏன்னா யூசுப் அவ்வளோ அழகு, யூசுஃபுடைய பண்பு அதை விட அழகு. அப்படி அழகா மனுஷன் அடிப்படையில் ரொம்ப அழகானவர். அது போக அவர் பண்பு அதை விட அழகா இருப்பார். அந்த பண்பு எந்த பிள்ளையாவது வாப்பாட்ட போய் கனவு சொல்றது நீங்க கேட்டிருக்கிறீங்களா? தியாரில் உங்க வீட்டுல வந்து உங்கள்கிட்ட சொல்லும், உமா நான் இப்படி ஒரு மனா கண்டம்மா, இப்படி ஒரு கனவு கண்டன்னு சொல்லும். வாப்பாட்ட சொல்ற அளவுக்கு வாப்பாவோட அவ்வளவு பண்டா இருக்கிறார். அப்பதான் வாப்பா சொல்லி கொடுக்குறாரு, வாப்பா நீ கண்ட கனவுட என்ன. யக்கூப் நபி கனவுட விளக்கம் கொடுக்கிறவர். அவருக்கு அந்த கனவு தெரியுது, யூசுப் நபி எப்படியோ ராஜாவாக போறாருன்னு தெரியுது. அந்த டைமா தான் அந்த கனவு சொல்லுதுன்னு தெரியுது. இது நானாமார்களுக்கு சாடமாடியா லீக் ஆயிட்டுன்னு வைங்க, யூசுப் இன்னும் பெரிய இடத்துக்கு போறாருன்னு பெரிய அளவுக்கு பிரச்சனை வரனால சொல்லிடாத வாப்பான்ட்டாங்க. இப்ப யூசுப் நபிக்கு கல்புக்கு என்ன விளங்கணும்? ஓ நானாக்கு சொல்லிடக்கூடாதோ நானாமார்களுக்கு என்னமோ நெருக்கி போல இக்கனாலும் அவர் சொல்லாம இருந்திருப்பாரு. ஆனா அவங்க திட்டம் போறாங்க, கொன்றுவோம். அப்பதான் ஒரு ஆள் சொல்றாரு, அவங்களோட பெரியவர் சொல்றாரு, வேணாம் வேணாம் பாலடைஞ்ச கிணறுல போட்டுட்டு வருவான். பாலடைஞ்ச கிணறுல போட்டு வர்ற டைம்ல நீங்க யோசிச்சிருப்பீங்க, அவங்க ஒரு வேர்ட் பேசுறாங்க. அவங்க இந்த கொலையை செய்யறதுக்கு முற்படுறாங்க. கொலை செய்ய போறாங்க, ஆனா கொலை செய்யல, கிணத்துலதான் போறாங்க. எதுக்கு போறாங்க? அவங்க சொல்றாங்க, வஜி அபி, எங்க வாப்பாட முகம் எங்க பக்கம் திரும்பணும். அல்டிமேட் டார்கெட் அவங்களுக்கு, வாப்பா எங்களை மட்டுமே கவனிக்கணும். வாப்பாட மூஞ்சி திரும்பணும், இப்படி திரும்பி பார்க்கணும் இல்லை, டோட்டலா வாப்பா எங்களையே பார்க்கணும், எங்களோட வாப்பா பேசணும். அன்புக்கு தான் ஏங்குறாங்க, பாசத்துக்கு தான் துடிக்கிறாங்க. அவங்க பெரியவங்க, அவங்க விளையாடுற வயசு, இவர் சின்னவர், அவங்க கொஞ்சம் பெரியவங்க. வாப்பா 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 வாப்பான் இருக்கிறாங்க. யூசுப் வந்தப்புறம் வாப்பா கொஞ்சம் வாப்பா நியாயம் பண்ணல, அவர் யக்கூப் நபி அவர் தப்பு பண்ணல. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வாப்பாட அன்பு பிரிஞ்சு போறது அவங்களுக்கு தாங்க இயலாது. சோ இந்த இடத்துல அவங்க நினைச்சாங்க, யூசுப்பை கொண்டு போயிட்டு சேர் முடிஞ்சுன்னா பரவாயில்ல உட்கார்ந்துருக்கு, முன்னுக்கு உட்காருங்களேன், வாங்க சபை தானே, ரைட். அப்ப ஒரு சேர் இருக்குது, நானும் சேர்ல உட்கார்ந்தா லேசா இருக்கு, ரைட். அப்ப என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, வாப்பா எங்களை பார்க்கணும், பாப்பாட கண்ணுக்கு யூசுப் தெரியக்கூடாது, பாப்பா கண்ணுக்கு நாங்க தான் தெரியணும். எனி டைம் நாங்க வந்து நின்றா வாப்பா எங்களை பாராட்டணும், வாப்பா எங்களை இது பண்ண, அதான ஒரு பிள்ளைக்கு தேவை. அவங்க வளர்ந்தாங்க, ஆனா விளையாடுற பருவமும் கூட. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் பெரியவர் சின்னவர் இருக்கிறாங்க. அவங்கள எல்லாரும் 10 பேர் இருக்கிறாங்களா, எல்லாரும் அப்படி இருக்கிறவங்க எல்லாம் இப்படி 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 வருவமா இருக்கும், வழங்குச்சா? அதான் எல்லாம் சொல்றான், பெரியவர் பேசினாரன்றாங்க. சோ அப்படி ஒரு டீம் அங்க நிக்கிற டைம்ல அவங்க வந்து அவரை கிணத்துல தள்ளிட்டு வந்துட்டாங்க. வந்தா என்னாச்சு, கிணத்துல தள்ளிட்டு சட்டையை கொண்டாந்துட்டு பாப்பாட்ட காட்டுறாங்க. விதமின் கதிப், போலி ரத்தம், ஓனாய் ரத்தத்தை தேய்ச்சிட்டு, வாப்பா போலியா சட்டையை கழட்டி எடுத்துட்டு யூசுப் நபி சட்டையில் அதை பூசிட்டு, ஓனாய் கடிச்சிச்சு, ஆதாரம் இதுதான் பாருங்க. அவர் என்ன சொன்னாரு, நான் அழகிய பொறுமையை கடைப்பிடிக்கிறேன். அவருக்கு என்ன தெரியுது, நீ போய் சொல்றப்பா, ஏன் தெரியும், உங்களுக்கு தெரியாதெல்லாம் அவருக்கு தெரியும். எப்படி தெரியும்? அவருக்கு எப்படி தெரியும்? யூசுப் சொன்ன கனவால அவருக்கு தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரே ஒரு கனவு, அந்த கனவுல தெரியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ராஜாவாக மௌத்தாக மாட்டார்னு தெரியும். அதனால சொல்றாரு, ஃபஸபருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு பிமா தஸிஃபூன். நான் அழகிய பொறுமையை கடைப்பிடிக்கிறேன், நீங்க வர்ணிக்கிறதை விட்டு அல்லாஹ் போதுமானவன். நீங்க டோட்டலா வர்ணிக்கிறீங்க. ஆனா ஒரு வாப்பாக்கு என்ன ஆகும், தண்ட மகனை இவங்க ஏதோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஒரு பெரிய கோபம் வரணுமா இல்லையா? இதை பாருங்க, குர்ஆனை படிச்சு முடிஞ்சா எங்களுக்குள்ள இந்த பொறுமை வரணும்னு குர்ஆன் சொல்லுது. இந்த பாடத்தை படிச்சு முடிக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா,
அவங்களை எவ்வளவு கேவலமா எவ்வளவு மோசமா விமர்சிக்க முடியும் என்னுடைய தாயை அவ்வளவு மோசமா விமர்சிச்சாங்க. திஹாரியில உங்களை கொண்டு வந்து உங்க பேரை வச்சு ரொம்ப மோசமான முறையில் உங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னு வைங்க, அன்றைக்கு நீங்க எவ்வளவு வேதனைப்படுவீங்க. ஆயிஷா சொல்றாங்க, இந்த ஈரல் வெடிக்க பார்த்தது, எனக்கு அழுக கண்ணீர் இல்லாமல் போனது. ஆனா 9 பேர் தான். ரொம்ப தப்பா ரசூலுல்லாஹ்வோட மனைவி, ஹாத்தமுல் அன்பியாவுடைய மனைவி, அல்லாஹ்வுடைய தூதரோட வைஃபை இன்னொரு சஹாபியோட சேர்த்து பேசினாங்க. அவங்க 2 பேரும் பழகினதும் இல்லை, ஒன்றும் செஞ்சது இல்லை. சஃபான் பின் முஅத்தல் ரதியல்லாஹு சேர்த்து பேச போக்கல. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்ற டைம்ல ஆயிஷா நாயகி குர்ஆன் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. 13 வயசு கிட்டத்தட்ட 13 to 14 வயசு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. கற்பனை பண்ணி பாருங்க என்ன சொல்லியிருக்கேன். பாப்பா பக்கம் ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இது 1 மாசமும் 2 நாளும் ஆயிட்டு. இப்ப ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர முன்னாடி தான் ஒரு அன்சாரி பொம்பளை புள்ள வந்திருந்தாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, ஆயிஷா நாயகி வயசு சின்ன வயசு, அவங்க வீட்டில் இருக்க போகல, அவங்க உமா வாப்பா அந்த அன்சாரி பொம்பளை புள்ள இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, என்னம்மா நடந்துச்சு, கேட்பாங்களா இல்லையா? ஆயிஷா நாயகி அப்போ பதில் கொடுக்குறாங்க, புகாரில் பார்க்கலாம். கண்ணில் இந்த கண்ணீர் ஏண்ட பாயுது, என்னை பார்த்து அவ கண்ணில் இந்த கண்ணீர் பாயுது. நாங்கள் 2 பேரும் மாறி மாறி அழுதமே தவிர நாங்கள் பேசிக்கொள்ளலை. அப்போதான் ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. உம்மா எனக்கு பதில் என்னை பற்றி சொல்லுங்களேம்மா. நான் சொன்னால் ரசூலுல்லாஹ் காதால நிறைய செய்தி போச்சு, அவர் கல்புல பதிஞ்சிருக்குது. நான் சொன்னால் பெருமானாருக்கு அதை ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கும் என்றார். சுப்ஹானல்லாஹ். 13 வயசு எப்படி புரிஞ்சிருக்கிறாங்க. நான் போய் என் ஹஸ்பண்டை நான் ஒன்றும் பண்ணலன்னு சொன்னா அவருக்கு அதை ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கு. ஏன்னா பல விஷயம் அவர் காதுக்கு போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியல, வஹி வரல. உம்மா நீங்க சொல்லுங்கம்மான்றார். வல்லாஹி ஆயிஷா எனக்கு எதுவுமே தெரியாது என்றாங்க. இதான் குர்ஆன் படிச்சு தர்ற பாடம். தெரியாட்டி தெரியும் என்றா தெரியும். இன்றைக்கு நம்ம குர்ஆன்ல இந்த பாடம்லாம் படிச்சுட்டு போய் தெரியாததுக்கு எத்தனை விஷயத்துல வாய் போட்டிருக்கு. எங்களுக்கு குர்ஆன் மாற்றம் நடத்திச்சா இல்லையான்றதுதான் கொஸ்டின். சுய பரிசோதனை. இந்த ஆயத்துக்கு முன்னாடி நாம், ஆயத்துக்கு பின்னாடி நாம். ஆயிஷா நாயகி எப்படி கையோ ஈரல் வெடிக்க போதுன்றாங்க. பத்தினி பெண்ணை பெத்து போட்டிருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள், இந்த உம்மத்தின் சிறந்த பெண், ரசூலுல்லாஹ்வுடைய கல்வியில் இடம் பிடிச்ச என்னுடைய தாய். அவங்க உடனே திரும்புறாங்க, வாப்பா என்னை பத்தி சொல்லுங்களேன் ரசூலுல்லாஹ். அவங்களுக்கு நல்லா தெரியும் அபூபக்கர் சித்திக் பேசினா ரசூலுல்லாஹ் அதை கேட்பாங்கன்னு. அப்படி நேர்மையானவர் அபூபக்கர், நேர்மை தவறி பேச மாட்டார். என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் அந்த வீட்டை வீடியோ பிடிச்சி காட்டிதான் புகாரில் இந்த செய்தி வருது. ரப்புல் ஆலமீன் அந்த வீட்டை பார்த்துட்டு நிற்கிறான். ரசூலுல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா நாயகி, அவங்க உம்மா, அந்த அன்சாரி பொம்பளை புள்ள 5 பேர். அபூபக்கர் தான் கையை விரிச்சிட்டாங்க. மகள் துடிக்கிற நேரம் எந்த வாப்பாவது கையை விரிப்பார் நினைக்கிறீங்களா? உங்க வீட்டுல உங்க மகள் நல்லவா நீங்க பெத்து போட்டுங்க, இது வரைக்கும் எந்த பேட் மார்க்ஸ் எதுவுமே இல்லை. அவருக்கு யாராவது கொச்சையா பேசினா நீங்க துடிப்பீங்க. உங்க கணவர் அது அடிக்க ரெடி ஆகுவார். இது நார்மலா வரும். அபூபக்கர் சொல்லிட்டாங்க, வல்லாஹி ஆயிஷா எனக்கு எதுவுமே தெரியாது, நான் என்ன பேசன்னு கேட்டாங்க. தெரியாட்டி எதுவுமே பேசல. இந்த கட்டத்தில் ஒரு மனுஷன் பேசாம இருக்கிறான் என்றா அவன் எவ்வளவு அல்லாஹ்க்கு பயந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? இதுதான் குர்ஆனுடைய சங்கமம், அல்லாஹ்வுடைய நேர். இதை நாங்கள் இன்னைக்கு பரிசோதனை, சுய பரிசோதனை செய்யறேன்டா. குர்ஆனுக்கு முன்னாடி நமக்கு நிறைய ஜாஹிலியத்துடைய பண்புகள் இருப்போம். இன்றைக்கும் தாறுமாறா பேசிட்டு போறோம்டா. இன்றைக்கும் ஒரு ஆள் மனசு நோவடிச்சு மன்னிப்பு கேட்கறதுக்கு நமக்கு பணிவு இல்லைண்டா. இன்றைக்கும் வீட்டுல கணவனுக்கு எப்படி மனைவி பேசணும், மனைவி எப்படி கணவனுக்கு பேசணும் தெரியலண்டா. அந்த பண்புகள் நம்ம அதை விட ரொம்ப மோசமான ஸ்டேஜில் இருந்திருப்போம். ஆனா ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்கு குர்ஆனை தந்தால், முன்னாடி வாங்க, முன்னாடி சேர் இருக்காது, முன்னாடி வந்து உட்கார். ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்கு அந்த பரிசை தந்திருந்தால், அதை பரிசாக பார்த்திருந்தால், எங்க கல்புகள் மிகவுமே பெரும் ஒரு மாற்றத்தை அடைஞ்சிருக்கு. என்ன நடந்துச்சு? ஆயிஷா அம்மா நிக்கிறாங்க, அவங்களும் கைவரிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வை பார்த்து ஆயிஷா அம்மா ஒரு வார்த்தை சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ். அதாவது ஆயிஷா நாய்க்கு இந்த மெட்ரை சொன்னா, இந்த ஆயிஷா நாய் இந்த மெட்ரை சொல்றது இது பண்ணிட்டாங்க. நான் திரும்பினேன். ஆயிஷா உம்மா சொல்றாங்க, ரசூலோட பேசுமா. அவங்க பேசல. அவங்க கொஞ்சம் ரோசம் உள்ளவங்க. ஃபஸபருன் ஜமீல், அதே வார்த்தை யாக்கூப் நபி கல்பு. நீங்க சும்மா இந்த வார்த்தையை சொல்றேன்னு நினைக்காதீங்க. உங்க பிள்ளை யாராவது ஏதாவது பண்ணிட்டு காணமாக்கிட்டு வந்து உங்க புள்ள வீட்டுக்கே வராட்டி உங்க வாயிலிருந்து ஃபஸபருன் ஜமீல் வருமா? ஏன் வாயிலிருந்து வருமா? அந்த அளவுக்கு சோதிக்கப்படுற அளவுக்கெல்லாம் நம்ம பெரிய ஈமான்தாரிகள் அல்ல.
அந்த அளவுக்கு ஈமான் இல்லை. அந்த ஈமான் நுழைஞ்ச பிறகு அவர் ஆசைப்படுற அவருடைய புள்ளைய வந்து ஏதோ பண்ணிட்டு வந்தாங்க, அவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது. அவர் வாயிலேருந்து ஃபஸபருன் ஜமீல் வருமா, சண்டை வருமா, எங்க என்ன நடக்கும் நினைக்கிறீங்க நீங்க? அல்லாஹ் பொய் சொல்றான்னு நினைக்கிறீங்களா? யாக்கூப் நபி அந்த இடத்துல இருந்து சொன்னது என்ன? அழகிய பொறுமை. ஆயிஷா நான் ஈரல் வெடிக்க பார்க்குது, அவமானம் தெரிக்குது, ரசூலுல்லாஹ் முகம் வாடி இருக்குது. ஒரு மாசமா வகை வரல. பெருமானார் யார்கிட்டெல்லாம் கேட்கலுமோ எல்லாம் கேட்டு முடிச்சுட்டாங்க. வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு இறக்கமா வருவாங்க பரீரா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டாங்க. ஆயிஷா நாய் வயசுல உள்ளவங்க அலி பின் அபி தாலிப்ட்ட கேட்டாங்க, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் வளர்த்தார் ஒரு புள்ளையா, வளர்ப்பு மகன் இஸ்லாத்தில் இல்லை. ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு, ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு மகன் தான் உசாமா. எவ்வளவு சின்னவர் உசாமா, என் ஆயிஷா எப்படிமான்னு கேட்கிறாங்க. எல்லாட்டையும் போய் கேட்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் இறங்கினாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க பாப்போம், ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு ஆளையும் கண்டுட்டு என் வைஃபை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அது எங்களுக்கு கேட்கறதுக்கு. அல்லாஹுடைய ரசூலுடைய நேர்மையை கொஞ்சம் பாருங்க. 1 மந்த்துக்கு அது பத்தி வஹி வரல. வஹி வராட்டி ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறி, மக்களே என் வைஃப் உங்களுக்கு தெரியாதா, இப்படி பேசாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் பேச மாட்டாங்க. தெரியாட்டி பேசவே மாட்டாங்க. அவங்களுக்குள்ள நீங்க முஸ்லீம்ல அல்லது புகாரில் நீங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் மிம்பருக்கு ஏறுறாங்க. இது கிடைச்ச உடனே, இந்த மெசேஜ் கிடைச்ச உடனே ஒரு நாள் மிம்பருக்கு ஏறுறாங்க. ஏறினா அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 கூட்டம் இருப்பாங்க அன்சாரிகள்ல. உடனே ரசூலுல்லாஹ் ஏறி போட்டு மெட்ர சொல்றாங்க. அப்ப முனாஃபிக்குடைய தலைவர் ஹஸ்ரஜ் இதை தாக்குற நேரத்துல 2 கூட்டமும் பள்ளியில என்னமோ விமர்சிக்க விவாதம் பண்ண பாக்குறேன். ரசூலுல்லாஹ் சர சர சரன்னு மிம்பர்ல இருந்து இறங்கிடுவாங்க. என் ஃபேமிலி மேட்டருக்கு நீங்க சண்டை பிடிக்க கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் போயிடுவாங்க. அல்லாஹ்வுடைய இந்தியாவில் இந்த வேதனையை நான் உங்களுக்கு வர்ணிச்சேன்டா. அந்த ஒரு மாதம் உங்க கணவனுக்கு உங்க பிள்ளைக்கு இப்படி ஒன்று இருக்கிறேன் நீங்க நினைச்சு பாருங்க. ஹாத்தமுல் அன்பியா அதை சுமந்துட்டு இருந்தாங்க. ஒரு வார்த்தை டங் ஸ்லிப் ஆகல. இதுதான் குர்ஆன் ஏற்படுத்தின மாற்றம். இது வேர்ல்டுல இந்த மாற்றத்தை ஏற்படுத்துறது குர்ஆனால மட்டும்தான் முடியும். ஸோ நம்ம வீட்டுக்குள்ள அல்லாஹ் ஹைலைட் பண்ணி காட்டு. இதெல்லாம் எதுக்கு அல்லாஹ் செய்யறான்னு தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க யாரு, இந்த குர்ஆன் எப்படி மாற்றம் கண்டிச்சது, இந்த சோதனை நல்லா கோபத்துல செய்யல. இதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இதெல்லாம் வேணுமென்றெல்லாம் நடத்தினா. இதா அசாபத்துக்கும் முசீபா டார்கெட் பண்ணி, அசாபண்டா ஒரு ஈட்டி எடுத்து டார்கெட் பண்ணி ஒரு இடத்துக்கு விட்டோன்னு வைங்க, சரியா போய் பட்டா அதான் இதா அசாபத்துக்கும் முசீபா, எனக்கு உங்களுக்கு வார சோதனை டார்கெட் பண்ணி எல்லாம் அடிப்பான் டாரண்டு. அதை எப்படி சகிச்சு கொள்றோம், அப்ப எப்படி அல்லாஹ்வை பார்க்கிறோம், அல்லாஹ்வோட நாங்க எப்படி பேசுறோம் என்பதுதான் நல்லா அந்த இடத்துல பார்க்கிறோம். சோ ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி இவ்வளவு கேவலப்படுத்த வேண்டும் ஹலாக்கதிரில் உள்ள மெட்டர் அல்லாஹ் திட்டமிட்டதை செய்யறான். ஏன் தெரியுமா? அந்த ஃபேமிலியை கொண்டு போய் துனியாவுல அதாவது இவங்கள மாதிரி ஒரு நோபல் ஃபேமிலி இல்லைன்னு அல்லாஹ்க்கு காட்டணும். ஆயிஷா அம்மாவுக்கு ஒரு பேர் கொடுக்கணும், பத்தினி என்ற ஒரு பேரை கொடுக்கணும். அதை அல்லாஹ் கொடுக்கணும். அதை கொடுக்கறதுக்கான செட்டப் தான் இது. இந்த அளவுக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற டைம்ல தான் ஆயிஷா அம்மா சொல்லிட்டாங்க, ஃபஸபருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு பிமா தஸிஃப். நான் அழகிய பொறுமை. யாக்கூப் நபிக்கும் யூசுப் நபி விஷயத்துல எப்படி யாக்கூப் நபி சொன்னாங்களோ அதே ஊமையை நான் உங்களுக்கு சொல்றேன். யார சொல்லலாம், 13 வயசு தன்னுடைய மனைவியில செய்யறாங்கடா சக்சஸ். உங்க பிள்ளை இதை செய்யும் நினைச்சீங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ரசூலுல்லாஹ்வுடைய வைஃபா கொடுத்தது உண்மையா ஒரு பெரும் இன்டெலிஜென்ட்டான ஒரு பெண். அந்த அளவுக்கு குர்ஆன் அவங்க கல்புல போய் இதாக்குறாங்க. அவங்க சொல்லிட்டு திரும்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னோம், பின்னாடி சொல்லுவாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக ரசூலுல்லாஹ் கனவு காணுவாங்கன்னு நினைச்சேன், அல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்துவான்னு நினைச்சேன். ஆனா நடந்தது வேற. அதை சொல்ற பணிவை 13 வயசு ஒரு ஆளுக்கு இப்படி எல்லாம் நடக்குமான்னு நீங்க எழுதி பாருங்க, வாசி பாருங்க, யோசிச்சு பாருங்க. உங்க 13 வயசை பாருங்க, எங்க 13 வயசை நான் பார்க்கிறேன். என்ன சொன்னாங்க தெரியுமா? வஹி இறங்குது. அன்றைக்கு கடும் கூதல், கடுமையான கூதல். மதீனாவுடைய கூதல்ல யாருக்கும் வேர்த்து வராது. கம்பளி போத்தி கொள்வாங்க. புகாரியுடைய செய்தியில கம்பளி போத்தின செய்தியெல்லாம் வருவது. அவ்வளவு கூதலான அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு ஆச்சரியம் நடக்கு. வஹி வரப்போக்கள் அந்த கூதல்ல ரசூலுல்லாஹ்வுடைய நெத்தியிலிருந்து வேர்வை வடிஞ்சு தொப்பாகுவாங்க ரசூலுல்லாஹ். அது ஒரு அற்புதமாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். வஹிக்கு முன்னாடி சில டைம்களில் பெல் படுற மாதிரி இப்படி பல விஷயம். ஒரு தோழர் சொல்றாரு, வஹி இறங்க போகலன்னா ரசூலுல்லாஹ்வுடைய தொடையோட தொட வச்சு அது கடும் பாரமா இருந்துச்சு. இப்படி பல சந்தர்ப்பங்கள் இருக்கு. இது ஒரு சந்தர்ப்பம். ரசூலுல்லாஹ் அப்படி நெத்தி அப்படியே வேர்த்து வடியுது. ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள். எங்களுக்கு எப்படி போன் வரப்போக்குள்ள ரிங் ஆகுமோ, ரசூலுல்லாஹ்வுடைய நெத்தி வேர்வையால வடியப்பல ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. ஆயிஷா, அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்திட்டான. இந்த இன்சிடென்ட் வரைக்கும் எல்லாம் டிலே பண்றாங்க.
இந்த இன்சிடென்ட் வரைக்கும், இந்த விஷயத்தை வரைக்கும் அல்ல டிலே பண்ணிட்டு சொன்ன. ஆயிஷா சூரத்து நூறுடைய 10வது வசனம் 11வது வசனத்துல இருந்து ரசூலுல்லா ஓதிட்டே போறாங்க. ஆயிஷா நான் என்ன சொல்றாங்க தெரியுமா? வல்லாஹி நான் நினைச்சேன், நான் அடுத்த பக்கம் திரும்பிட்டேன். உம்மா சொல்றாங்க, ஆயிஷா ரசூலுல்லா பேசுங்க. ஏலாண்டாங்க. ஆயிஷா நான் கொஞ்சம் அப்படி செய்வாங்க, கொஞ்சம் ரோசப்படுவாங்க, ஏலாண்டுவாங்க, அப்படி இருக்குது. அவங்க ரசூலுல்லா பக்கம் திரும்பல, அடுத்த பக்கம் பிறண்டுட்டாங்க. அவங்க சொன்னாங்க, எங்க வீட்டுல இருந்து உட்கார்ந்தவர் எழும்பவும் இல்லை, கதவை திறந்து யாரும் வெளியே போகல. அவ்வளவு வேகமாக என்னுடைய ரப்பு வஹி அறிவித்தான். வல்லாஹி நான் நினைக்கவில்லை அல்லாஹ் என்னை குர்ஆனில் பேசுவான். குர்ஆனில் பேசும் அளவுக்கு நான் பெரிய பெண் அல்ல. சுப்ஹான். பள்ளிவாசல் தலைவர்கிட்ட பெண் சொல்லுவாங்க, நான் தான் ஊர்ல பெரியவன். ரசூலுல்லாஹ்ட வைஃப், ரசூலுல்லாஹ்ட வைஃப் சொல்றாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பேர் குர்ஆன்ல வந்திருக்குது. என்ன யா ரசூலுல்லாஹ், யார் யாரையோ பேர் வருவது, நான் உங்க வைஃப், உங்க பேர் வராதா? ஃபாத்திமா ஓடி வந்து, யா ரசூலுல்லாஹ் உங்க மகள், அல்லாஹ் என்ன பத்தி கேட்கல. மரியம் சலாமுன் அலைஹா அவங்க பேர் குர்ஆன்ல வருவது. ஃபிரௌன் மனைவி என் இம்ராத் ஃபிரௌன் வருவது. ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ்ட மனைவியோ மகள்மார்களோ அல்லாஹ் சொல்லவில்லை, அவங்க கேட்கவும் இல்லை. அரபிகளுக்கு ரொம்ப பெரிய ஒரு இது ஒன்று இருக்குது. அரபிகளுக்கு எதுலையுமே அரபி அஜம் இருக்கிறவங்க வேறுபாடு பார்ப்பாங்க. நீங்களா அஜமிகள்ண்டுவாங்க, நாங்க அரபிகள்ண்டுவாங்க. அந்த தன்மையே இல்லாம போச்சு. குர்ஆன் அப்படி மாத்திருந்துச்சு. ஆயிஷா நாயகி சொன்னாங்க, நான் பேசும் அளவுக்கு பெரிய பெண் அல்ல, ஆனா நான் நினைக்கல ரசூலா கனவு காணுவாங்கன்னு நினைச்சேன். அல்லாஹ் ஆனா அங்கே அல்லாஹ் பேரை சொல்லல. அல்லாஹ் அங்க ஆயிஷாண்டு பேரை சொல்லல. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அல்லாஹ் தூய்மைப்படுத்தின. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்டா, குர்ஆன் ஆயத்து தொண்ட குழியில நிக்கிறதும் குர்ஆன் ஆயத்து கல்புல இறங்குறதும் வித்தியாசம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் அவர்கள் தொழுவார்கள், நீங்கள் அவர்களுடைய தொழுகையை பார்த்தால் ஆச்சரியப்படுவீங்க. அப்படி பேணுதல். அவர்கள் குர்ஆனை ராகமா ஓதுவார்கள், அவர்களுடைய ராகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா ஓதுவார்கள். அவர்கள் நரகவாதிகள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவருடைய தொண்டைக்கு கீழ் குர்ஆன் இறங்காதுன்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க, அல்லாஹ் பாதுகாக்க. நீங்க இந்த விஷயங்கள்லாம் படிச்சுட்டு போய் எங்களுக்குள்ள முழு சூரத்து யூசுப் நல்லா இருக்குது, ராகமா இருக்குது, சூப்பரா ஓதுறாரு அந்த காரி, அந்த ஹாஃபில் நல்லா ஓதுறாரு, இது மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். என்ன எடுத்தீங்க குர்ஆன்ல இருந்து? என்ன மெசேஜ் எடுத்தீங்க? இந்த அளவுக்கு பொறுமை என்னட்டையும் இல்லை, உங்கள்கிட்டையும் இல்லை. உண்மை அது. அந்த அளவுக்கு ஈமான் நம்மகிட்ட இல்லை. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்முடைய தௌஃபீக் எங்களுக்கு தரேன். ஆனா எங்கள்கிட்ட சின்னதா அல்லாஹ் சோதிக்கிற நேரம், அவங்களோட சின்ன வயசுல அவங்க ஃபேஸ் பண்ணின ப்ராப்ளத்துக்கு பதில் கொடுத்த மாதிரி நான் கொடுத்தோமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொடுத்த பதில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பின்னாடி கொடுக்குறாங்கடா. குர்ஆன் நம்மளை மாத்தி இருந்தால் நிச்சயமா அந்த பதில் நமக்கு வரும். அன்பிக்கினியவர்களே, அதனால தான் சொல்றேன், திருக்குர்ஆன்ல நீங்க ஒவ்வொன்றா எடுத்து பாருங்க. அங்க ஜிக்ர் செய்வது எப்படி வராது. கையை பிடிச்சி இப்படி தான் சொல்லணும். ருக்கு செய்வது எப்படி, ருக்கு செய்யுங்கன்னு வரும். ருக்குல இதை ஓதணும், சுஜூதுல இது குர்ஆன் சொல்லல அதெல்லாம். ஏன்னா தொழுகை கடமை, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அதுல டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு தொழுவுங்க. ஆனா அந்த தொழுகையில நீங்க ஓதுற ஓதல் உங்களை மாத்தாட்டி நீங்க தொழலன்னு அர்த்தம். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஹி வல் முன்கர். இந்த கண்டிஷன் நிறைவேறாட்டி தொழல. இன்ன ஸலாத் தொழுகை, தன்ஹா தடுக்கு, அனில் ஃபஹ்ஷா மானக்கேடான காரியத்தை தடுக்கும். இப்பதான் லுகர் தொழுதன் தடுக்கல. தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்ல, தப்பு பண்ணி நான் கண் கலங்கி ஓடி துடிச்சு வேறுத்து அல்லாஹ்வே என்னை மன்னிங்கன்னு துடிக்கிறீங்களா? தன்ஹா அது தடுத்திருக்கு. அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர் தீமையான காரியத்தை தடுக்கும். தொழுந்து போட்டு வட்டியில போறாரு, தொழுந்து போட்டு பொய் சொல்றாரு, தொழுந்து போட்டு ஒருத்தர் ஏமாத்துறாரு, தொழல. சோ இந்த கண்டிஷன் வரணும்டா, அதுதான் குர்ஆன் சொல்லி தர பாடம். இப்ப நீங்க எல்லாத்தையும் எடுங்க குர்ஆன்ல. குர்ஆனிக் ஸ்டோரி ஒவ்வொன்றையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலை அல்லாஹ் போடுறானே என்னெல்லாம் நடக்குது. பாப்பா புள்ளைய விரட்டினது இருக்குதா? ஓ, கதவை திறந்து வெளியே போலான்னு சொல்ற மாதிரி ஒரு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இப்ராஹிம் நபிக்கு போங்கன்றாங்க. தம்பியை கொண்டு போய் கிணத்துல போட்டு கொலை செய்யறதுக்கு முயற்சி எடுத்த நானாவை பார்க்கணுமா இருக்கிறாங்க. அந்த ஸ்டோரி குர்ஆன்ல வருவது. புள்ளைய பெத்தெடுத்த நேரத்துக்கு அல்லாவுக்காக வேண்டி புள்ளைய கொல்ல வர்றாங்க. அல்லாஹ் அதாவது அல்லாட்ட உதவி கேட்ட துடிச்ச ஒரு பெண், ஆத்துல தடாரண்டு போட்ட ஒரு பெண், அந்த நேரத்துல அந்த ஸ்டோரி எல்லாம் பேசி காட்டுறான். எல்லாமே வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் பேசுறான். ஏன் தெரியுமா? பிரச்சனையை மட்டும் அல்லாஹ் பேசல,
பிரச்சனை நேரம் அவங்க நடந்து கொண்ட விதத்தை எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. எதுக்கு தெரியுமா? நீங்க அப்படி நடந்துக்கோங்கன்னு சொல்லி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது கதையா ரசிக்கிறதுக்கு சொல்லல. இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னது, இப்படி உங்களுக்கு நடந்தால், இவ்வளவு பெருசா நடந்து இப்படி நடக்கிறேன்னு சின்னதா நடக்க போக்குற உங்களால நடக்க முடியலையான்னு அல்லாஹ் கேட்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன பதில் கொடுத்தோம்? அதுதான் குர்ஆன். குர்ஆனை பிரட்டிட்டு போற நேரம் அதாவது எங்களுக்குள்ள அந்த மாற்றம் வரணும். அன்பான சகோதரர்கள், தாய்மார்கள், இப்ப நாங்க இன்றைக்கு பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அதாவது அந்த ஹைரு நிசா ஃபி ஸமானிஹா, அவட ஜமான்ல அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலத்துல மிக சிறந்த பெண் மரியம் ஸலாமுன் அலைஹாண்டாங்க. என்னுடைய ஜமான்ல ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்துல மிக சிறந்த பெண் என் மனைவி ஹதீஜாண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கொண்டு வந்து காட்டுறாங்க, அவதான் சிறந்தவன்றாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். சோ மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன அவங்கள்ட்ட உள்ள சிறப்பு? குர்ஆனை நீங்க பிரட்டி பார்த்தீங்கன்னா அவங்க உம்மா ரொம்ப அற்புதமா பெத்தெடுக்கிறாங்க. இன்னி நஸர்து மா ஃபி பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி என்றார். புள்ள வயிற்றுல அல்லாஹ் எங்கேருந்து அவ தெரிவு செய்யறாங்கடா, சொல்றா, யா ரப், நான் என் வயிற்றுல உள்ள புள்ளைய உனக்காக நேர்ச்ச வச்சுட்டு. அல்லாஹ் கபூல் பண்றது தாய் வயிற்றுக்குள்ள இருந்து. அந்த அம்மா இம்ரான் மனைவி உடனடியாக அவ பெத்தெடுக்கிறது மரியம். மரியம் என்று பேர் வைக்கிறாங்க. இன்னி சம்மைத்துஹா மரியம் இன்னி உய்துஹா பிக வ ذُرِّيَّتِهَا மின ஷைத்தான் ரஜீம். உடனே ஷைத்தான் இருந்து பாதுகாப்பு தேடுறாங்க. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அதை கபூலாக்கி அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய கொடுக்க. சோ சொன்னதுக்கு பிறகு பாக்குறாங்க, அவங்க நினைச்சாங்க ஆம்பளை பிள்ளைண்டு. உடனே பாக்குறாங்க, யார் ரப், இது பொம்பளை பிள்ளையாச்சே. பொம்பளை, நான் ஆம்பளை நினைச்சேன், பொம்பளை பரவாயில்ல, பொம்பளையும் பள்ளி. அந்த காலத்துல பள்ளியில போய், பள்ளி என்ன இன்றைக்கு உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸால தான் கொண்டு போய் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை விடுறாங்க. அதான் பள்ளிவாசல். சோ அந்த பள்ளிவாசலை விட்டு அதுக்கு அந்த பக்கத்துல காடு. ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு உதிப்பு வருகிறது, மக்கானன் ஷர்கியா. உடனே அவங்க என்ன பண்றாங்கண்டா, கிழக்கு பகுதியில காட்டு பகுதியில முள்ள மறைகிறாங்க. அது ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியாது, குர்ஆன் சொல்லல, ரசூலுல்லாஹ் அதை பத்தி விவரமா பேசல. என்ன சந்தர்ப்பத்துக்கு காட்டுக்குள்ள போறாங்கன்னு தெரியாது. ஆனா காட்டுக்குள்ள அவங்க நுழைகிறாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபத்தஹதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா, அவங்க எல்லார்ட்டையும் இருந்து ஒரு ஹிஜாப் எடுத்துட்டாங்கண்டா, மறைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ உங்களை எல்லாத்தையும் பூட்டி அப்படியே ஃபுல்லா பூட்டி விட்டா நீங்க ஹிஜாப்ல இருக்கிறீங்க. இப்பவே ஹிஜாப் தான், நீங்க கொடுத்த உடுப்பு ஹிஜாப். அல்லது நீங்க உங்களை எடுத்து ஃபுல்லா ஒரு கவர் பண்ணி விட்டுட்டோம்டா நீங்க ஹிஜாப். நீங்க என்ன உடுத்திருந்தாலும் நீங்க மறைஞ்சிருந்தா நீங்க ஹிஜாப்ல இருக்கிறீங்க. சோ இத்த ஹிஜாப்ண்டா திரை. அல்லாஹ் சொல்ற மரமட்ட காட்டு பிரதேசத்துக்குள்ள போனோன்னு ஃபத்தஹதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா, இவங்கள்ட்ட இருந்து அவங்க ஹிஜாபோட எடுத்துட்டாங்க, யாருக்கும் தெரியாது, அவங்க திரையில மறைஞ்சிட்டாங்க. இப்பதான் அல்லாஹ் சொல்றான், எக்ஸாக்ட்லி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை டார்கெட் பண்ணி அல்லாஹ் நடத்துறப்பா லெசன். ஃபஅர்சல்னா இலைஹா ரூஹனா ஃபதமத்தல லஹா பஷரன் சவியா. அல்லாஹ் சொல்றான், நான் இப்ப என்ன பண்ணேன் தெரியுமா, அவ நோக்கி ஒரு மனிதனை அனுப்பினேன். காட்டுல ஹிஜாப் எடுத்தாச்சு, தன்னந்தனிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, வயதுக்கு வந்துட்டாங்க. இப்ப நாங்க என்ன பண்ணோம், ஃபதமத்தல லஹா பஷரா. குர்ஆன் இப்படி சொல்லியிருந்தா ஒரு மனிதனை அவர்களுக்காக ரெடி பண்ணி அனுப்பினோம். மஸ்ஸல லஹா பஷரா, அவங்களுக்காக. அப்படி வரல குர்ஆன்ல, சவியா, பெர்ஃபெக்ட் மனுஷன், குறைபாடு உள்ள ஆள் இல்ல. சோ பார்க்க ஒரு ஆம்பளைண்டா அதுதான் ஆம்பளை. அல்லாஹ் சொல்றான் சவியாண்டா பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட் ஒரு ஆம்பளைய ரெடி பண்ணி யாருமே இல்லாத காட்டு பிரதேசத்துக்குள்ள தன்னந்தனியா உள்ள மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இவர் வாரார். உங்களுக்கு என்ன விளங்குது இதுல? இது என்ன நினைக்கு? அல்லாஹ் சொல்றான் சும்மா வரல, சும்மா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாருது. ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் எந்த தோற்றத்துல அனுப்புறான்டா, ஒரு பெர்ஃபெக்ட் ஆம்பளைன்றா. இப்ப இதுக்கு மேல சொல்றதுக்கு இல்ல. அவர் சிரிச்சா எவ்வளவு பசந்தா இருக்கும், அவருடைய பாஷை எப்படி இருக்கும், அவர் எப்படி, ஏன்னா அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கெண்டே ரெடி பண்ணி அனுப்புறான். ஏன் தெரியுமா? எனக்கும் அல்லாஹ் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறான், பொம்பளை நீங்க இப்படி ஒரு ஆம்பளைய கண்டா என்ன நடந்து கொள்வீங்க? எல்லாமே பூட்டப்பட்ட ஒரு ரூம்ல, பக்கத்துல யாரும் இல்லை, நோ சிசிடிவி, எதுவுமே இல்லை. இப்படி ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வந்தா என்ன நடக்கும்? இதான் கொஸ்டின். இதை நான் கேவலமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. இந்த கொஸ்டின் அல்லாஹ் கேட்கிறேன். ஒரு அம்மாவை தூக்கி மேல வைக்கிறேன்டா, அல்லாஹ் சொல்றானே ஃபஸ்தஃபாகி அலா நிசாஇல் ஆலமீன், ஒட்டுமொத்த பெண்களில், இந்த உலக மக்கள் பெண்களில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை நம்ம தூக்கி வச்சிருக்கோம். வத்தஹரிக்கு, அவங்கள வந்து சுத்தப்படுத்திருக்கிறோம், தூய்மைப்படுத்திருக்கிறோம் என்றாங்க.
என்னாச்சு? அங்க வந்தாங்க பஷரன் சவியா. உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லியிருக்கணும்? அந்த இடத்துல என்ன பேசியிருக்கணும்? ஓ வந்துட்டீங்களா, சோமா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, ரைட், நல்லா, நீங்க எங்க ஊரு பேசலாம். ஆனா அல்லாஹ் ஒரு தடை போட்டிருக்கிறான். ஒரு ஆணுக்கு பெண் பேச முடியாதுன்னு எங்கேயும் அல்லாஹ் சொல்லல, தனியா பேச வேணான்ட்டான். இதான் தடை. பப்ளிக்கா பேசலாம், நீங்க வரீங்க பேசலாம், ஆனா தனிமையில நின்று பேசுறது மிக டேஞ்சர். தனிய நின்று பேசக்கூடாதுன்ட்டான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் தூய்மையாக பெத்தெடுத்து வளர்க்கப்பட்டவங்க அப்படி நிக்கிறாங்க. உடனே கண்ட அவங்களோட கல்வி எதை முந்தணும்? அவங்கள்ட்ட ஹோமோன்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது ஆம்பளைக்குரிய ஹோமோன்ஸ் ஆம்பளைக்கு இருக்கும், பொம்பளைக்குரிய ஹோமோன்ஸ் பொம்பளைக்கு இருக்கும். ஈஸ்ட்ரஜன் ஹோமோன் பெண்களுக்கு அதிகமாக சுரப்பும். அப்போ அவங்களுக்குரிய சிந்தனைகள் மாறும். மனசு என்பது முழு பாடியையும் கண்ட்ரோல் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கும். மனசுல ஒரு சிந்தனை வந்து அது பாடி முழுக்க கண்ட்ரோல் ஆகும். பாடியை கண்ட்ரோல் பண்றது மனசு. எங்களோட ஃபேஸ் அதை காட்டும், எடுத்து காட்டும். இவர் மனசுல என்ன உளுந்துட்டு மூஞ்சி சோப்பாகுதா, மூஞ்சி கடுக்கடை ஆகுதா, எல்லாம் அதாவது ஹோமோன்ஸ். ஒரு ஆள் வர்றாரு, கட்டுமையா பேசுறாரு, ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது, கோர்ட்டிசோல் என்ற ஹோமோன் இதாகுது, எங்கட எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகுது, எங்கட பாடி ரெடி ஆகுது, எல்லாம் மாத்து. ஒரு ஆள் சொல்ற, இப்ப ஓடிட்டு வாரா, அங்கால ஒரு ஹெல்டேஷன் வருது, நான் காணவே இல்லை, எல்லாரும் ஓடுறதோட ஓடுவோம், எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அபார சக்தி வரும், ஒரு தாப்பையும் பாஞ்சி வந்துருவோம். ஏன்னா அந்த ஹோமோன்ஸ் எல்லாம் சுரக்கும். மனசு தான் உடம்பு இயக்கு. என்ன ஆகுது? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த இடத்துல முந்துறாங்க. இன்னி அஊது பிர் ரஹ்மானி மின்க இன் குன்த தக்கியா என்றாங்க. நான் என்னுடைய ரஹ்மானிடம் இருந்து உங்களை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். ப்ளீஸ் இன் குன்த தக்கியா, நீங்க இறையச்சம் உடையவரா இருந்தா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் அல்லாஹ் எங்களுக்கு வைக்கிறேன். இங்குந்த தக்கியாக்கு போற ஆயத்து வரல. நீங்க இறையச்சம் உடையவரா இருந்தா போயிட்டு வாங்க என்று சொல்லாம, நீங்க இறையச்சம் உடையவரா இருந்தா என்ற ரஹ்மான் நான் பாதுகாப்பு தேடுறேன். காட்டுக்குள்ள தன்னந்தனியா நிக்கிற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோட்டத்துல வந்து வேற மாதிரி பேசல, அவக்காக வேண்டி என்றான் அல்லாஹ். அவக்காக வேண்டி ஒரு அற்புதமான பெஸ்ட் ஆண் தோட்டத்துல கொண்டு வந்து வச்சா நம்ம எல்லாரும் தோப்போம், நம்ம எல்லாரும் ஃபெயில் ஆகும். இது சொல்லலாம், சும்மா டிஸ்கிரைப் பண்ணலாம். லைஃப்ல அதை மீட் பண்ண போக்கில் தான் அதோட வெயிட் தெரியும். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை மீட் பண்ற டைம்ல அல்லாஹ் சொல்றான், நீங்க வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் வ அலமு பிமன் இத்தகா, நீங்க உங்களை தூய்மைப்படுத்தாதீங்க, அவனுக்கு தெரியும் நீங்க யாருன்னு. சோ அந்தந்த சந்தர்ப்பங்களை மீட் பண்ண போக்கில் அப்படி நடக்கு. அல்லாஹ் இந்த ஸ்டேஜை கொண்டு போய் கொடுத்தது மரியம் அலைஹிஸ்ஸலாம் மைக்கை கண்டுபிடிச்சதுனால இல்லை, மரியம் அலைஹிஸ்ஸலாம் நெட்வொர்க் அதாவது இன்டர்நெட்டை கண்டுபிடிச்சதுனால இல்ல, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பல்பை கண்டுபிடிச்சதுனால இல்ல, மரியம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துல இதெல்லாம் கண்டுபிடிச்சவங்களுக்கு செய்ய முடியாத ஒரு வேலையை செஞ்சதுனால. பெர்ஃபெக்ட் வேர்ல்ட்லயே பெர்ஃபெக்ட் ஆம்ல அவங்க முன்னாடி நிக்கிற நேரம், அவங்களுக்கு ஆஃபர் வார நேரம், அவங்க சொல்றாங்க, சிசிடிவி இல்லை, என் முன்னாடி உள்ள கேமரா இல்லை, எதுவுமே இல்லை, ஃபத்தஹதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா, நான் ஒரு மறைஞ்சிருக்கிறேன், ஊர்ல யாருக்குமே தெரியாது, என்னை யாரும் தேட போறதும் இல்லை, ஏண்டா மிஸ்ஸிங், நிறைய காலம் அவங்க ஊருக்கு போவே இல்லை. ஸோ அந்த மாதிரி நடக்கு பின்னாடி. ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதுக்கு மேலே இவரோட போயிட்டு வேற எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ள போய் வாழலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டு என்ன சரி பண்ணிக்கொள்வோம்னு சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு அந்த முடிவு எடுக்க இயலாது. அவங்களுக்கு வழி இல்லை, அவங்களுக்கு பொறுப்புதாரி இல்லை. பொறுப்புதாரிட்ட சொல்லி கல்யாணம் முடிக்கிறது வேற. அது மூசா நபி ஸ்டோர்ல உங்களுக்கு வழங்கும். ஆடு மேய்க்கிறதுக்கு வந்தவங்கள்ட்ட அவங்க 2 பேர் பொம்பளை பிள்ளைகள் வருவாங்க. ஹதாவுமா தம்ஷி அல இஸ்திஹ்யாயின் என்றான். 2 பொம்பளை பிள்ளை போயிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை தான் வந்துச்சுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். அவர் ஆடு மேய்க்கிறதுக்கு நிக்கிற நேரம் இவர் வந்தாரு, தண்ணி எடுத்து கொடுத்துட்டாரு, அனுப்பிட்டாரு. இவர் பாட்டுக்கு ஒரு மரத்துக்கடியில் நின்றுட்டாரு. 2 பொம்பளை பிள்ளை நடந்துட்டு போனாங்க. அல்லாஹ் சொல்றான், தம்ஷி அல இஸ்திஹ்யாயின், ஹதாவுமா தம்ஷி அல இஸ்திஹ்யா. வெக்கத்தோட 2 பேர்ல ஒருத்தர் மட்டும்தான் திரும்பி வந்தாங்க. இன்ன அபி யதுஊக லியஜ்ஸியக அஜ்ரமா சகைத்தலனா, ஏண்ட வாப்பா உங்களை கூப்பிடுறாரு, நீங்க எங்களுக்கு ஆட்டுக்கு தண்ணி கொடுத்ததுனால அவர் உங்களுக்கு ஏதோ கூலி தர போறாராம், கூப்பிட்டாரு, நான் அம்மா போயிட்டா. ஆனா அல்லாஹ் சொல்ல போக்கல அவன் நடந்து வந்தான்னு சொல்லல, தம்ஷி அல இஸ்திஹ்யாயின், வெக்கத்தோட நடந்து வந்தான்.
அந்த வெக்கத்தோட நடந்து வர போக்குல என்னமோ ஒரு மெசேஜ் அங்க போகுது மூசா நபிக்கு. ஆனா மூசா நபி பதறல்ல. வீட்டு வரைக்கும் போனதுக்கு பிறகுதான் திருமணம் நடக்குது. அவருடைய வெக்கம் என்னமோ ஒன்று சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல அல்லாஹ் அந்த முறையை ஹலாலாக்குற முறையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மரியம் ஸலாமுன் அலைஹா இப்போ ஒண்ணுமே பண்ணலாது, இந்த இடத்துல ஒண்ணே இல்லை. வந்தவரோட இப்ப நட்பு வச்சா அல்லாஹ்வுக்கு துரோகம் செஞ்சதாக. இதை எப்படி மீட் பண்றது? இந்த இடத்தை எப்படி மீட் பண்றது? அவங்க கல்புல உலகத்துள்ள பெஸ்டான முன்னாடி நின்றாலும் அல்லாஹ்க்கு பிறகுதான் மற்றதெல்லாம் என்றதை அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதான் உண்மை. அவங்களோட கல்புல அல்லாஹ் தான் ஃபர்ஸ்ட் என்றான். அல்லாஹ் அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இடத்தை கொடுத்தான் அல்லாஹ்வுடைய இல்லையார்கள். அதனாலதான் இன்றைக்கு மரியம் ஸலாமுன் அலைஹா இந்த உம்மத்துல ரொம்ப எல்லாருமே அவங்கள கண்ணியமா கௌரவமா பார்க்கறாங்க. நாங்க எங்களுக்கு அதாவது இவங்க தப்பு பண்றாங்களே கிறிஸ்தவர்கள் என்று சொன்னா கூட மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாங்க ஏச மாட்டோம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏச மாட்டோம். ஏன்னா எங்க கல்புல அவங்களுக்கு பெரிய இடம் இருக்குது. குர்ஆன்ல திரும்பி திரும்பி வரக்கூடிய ஒரு தாயுடைய பேர். என்ன நடக்குது? அப்பதான் சொல்றாரு, நான் ரசூல் ரப்பிக் லியஹபலகி குலாமன் ஜக்கி. நான் அல்லாஹ்ட்டேந்து வந்து தூதர், நான் ஒரு மனுஷன் இல்லப்பா, நான் மனுஷன் இல்ல. லியஹபலகி குலாமன் ஜக்கியா, உங்களுக்கு ஒரு நல்ல புள்ள, தூய்மையான புள்ளை ஒன்று தரத்துக்கு வந்திருக்கிறேன். அப்பதான் அவங்க கேட்கிறாங்க, எனக்கு புள்ளைய வலம் எம்சஸ்னி பஷர் வலமக்கு பகியா, ஒரு ஆம்பளை என்ன தொட்டது இல்லைன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு ஆம்பளை அவங்க கையை தொடாத ஒரு பெண் தான் மரியம் ஸலாமுன் அலைஹா. வலமக்கு பகியா, கெட்ட நடத்துள்ள நான் பெண் இல்ல, வாரவர் போறவர் அவர் இவர் என்றெல்லாம் நான் இதாக இல்லை. எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும் என்று கேட்கிறாங்க. நான் கல்யாணமும் முடிக்கல, எனக்கு எந்த ஆம்பளை என்ன தொடவும் இல்லை, கெட்ட நடத்தும் இல்லை, எனக்கு எப்படி என்று கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்பதான் பதில் வருது, கால கதாலிக். அது அப்படித்தான், அல்லாஹ்வுக்கு அது லேசி. அதுக்கு பிறகு உள்ள சூரா மரியத்தில் ஆயத்தெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சுப்ஹானல்லாஹ், கடுமையான வேதனைப்படுறாங்க. குழந்தை பெத்தெடுக்கிறதுக்கு அந்த டைம்ல அவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க. நிறைய பேர் நினைப்பீங்க நீங்க பிரசவ வேதனைப்படுறாங்கன்னு. இல்ல, குர்ஆன் பேசுது, மித்து கபுல ஹாதா வகுத்து நசியம் மன்சியான்றாங்க. இது நடக்க முன்னாடி நான் மௌத்தாக கூடாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, என்ன மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆயத்துல டிரான்ஸ்லேஷனை வாட்ச உடனே நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா புள்ள பெறத்துக்கு முன்னாடி பிரசவத்துல துடிக்கிற மரியம் அலைஹிஸ்ஸலாம் நான் இந்த புள்ளைய பெத்தெடுக்க முன்னாடி மௌத்தாயிடக்கூடாதான்னு நினைக்கிறாங்கன்னு. வல்லாஹி அது இல்லை. மித்து கபுல ஹாதா வகுத்து நசியம் மன்சியா. இது நடக்க முன்னாடி. எது நடக்க முன்னாடி? புள்ளைய பெத்தெடுக்க முன்னாடி இல்ல. புள்ளைய பெத்தெடுத்து ஊருக்கு போன பிறகு என்ன காரி துப்புவாங்களே, வேற வேற பேர் சொல்லுவாங்களே, ரொம்ப அசிங்கமா பேசுவாங்களே, ஊர்ல இருக்கிறத விட மௌத்தா போறது நல்லமே. அந்த பேச்சை கேட்கலாமா? எங்க உம்மா கண்ணியமானவங்க, எங்க வாப்பா கண்ணியமானவங்க, ஊர் முழுக்க போய் நான் அதை நின்று கேட்க போக்கல. எங்க உம்மா மூஞ்சி என்ன ஆகும், எங்க வாப்பா பேர் என்ன ஆகும், எங்க குடும்பத்துக்கு என்ன ஆகும்? அதனால சொல்றாங்க, மித்து கபுல ஹாதா வகுந்து நசிய மன்சியா. இது நடக்க முன்னாடி நான் மௌத்தாயிடக்கூடாதா? இவ்வளவு கஷ்டமான ஒரு சோதனை புள்ளைய நடக்குது. யாராவது பேசி எனக்கு மாப்பிள்ளை இல்லைன்னா நம்புவாங்களா? நம்புவாங்களா? குந்து நசியம் மன்சியா என்ன கேட்கிறாங்க? நசியம் மன்சியாண்ட என்ற பேர் மறக்கடிக்கப்பட்டணும். மரியம் என்ற ஒரு பொம்பளை இந்த உலகத்துல வாழ்ந்ததாவே யாருக்கும் தெரியக்கூடாது. நசியம் மன்சியா, நான் என்ற பேரை மக்கள் அப்படியே மறந்து அப்படி ஒரு ஆள் இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு ஆகக்கூடாதா? திரும்பவும் ஊருக்குள்ள போறதா, இந்த புள்ளைய சுமந்துட்டு போறதா, பிரசவத்தை தாங்குவாங்க. இது ரொம்ப டேஞ்சரான ஒரு பாயிண்ட். என்னாச்சு? நான் ஷார்ட்டா சொல்றேன் உங்களுக்கு. புள்ளைய பெத்தெடுக்கிறாங்க, அல்லாஹ் பெத்தெடுக்கிறதுக்கு எல்லாம் செய்யறான். புள்ள கையில் அடிக்க போகல. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? போங்க, என்ன செய்யணும்? அல்லாஹ் துக்கல்லிமன் நாஸ், நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? யாரோடையும் இன்றைக்கு நீங்க பேசக்கூடாது. அவங்க கேட்டா சொல்லுங்க, நான் நோன்பு பிடிச்சிருக்கிறேன், நான் பேசக்கூடாது. ஊருக்கு போய் புள்ளைய வச்சிருந்தா என்ன கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் பேசக்கூடாதுன்னா எப்படி? ஃபலன் உக்கல்லிமல் யௌம இன்சியா, இன்றைக்கு நான் யாரோடும் பேசக்கூடாது. ஏண்டா இப்படி காட்டுங்கன்றாங்க. பேசக்கூடாதுன்னு காட்டுங்க. அந்த காலத்துல நோம்பாளி பேசக்கூடாது. நான் இன்றைக்கு நோம்பு, இன்னை நதத்துல் ரஹ்மானி சௌமா, நான் இன்றைக்கு என்னுடைய ரஹ்மானுக்கு நோன்பு வச்சிருக்கிறேன். நோன்பு வச்சா எங்களுக்கு நோன்பு வச்சா தண்ணி குடிக்க இயலாது, எங்களுக்கு நோன்பு வச்சா சாப்பாடு அடிக்க இயலாது, அவங்களுக்கு நோன்பு வச்சா பேசவே இயலாது. ஃபலன் உக்கல்லிமல் யௌம இன்சியா, எந்த மனுஷனோட எனக்கு பேச இயலாது. நல்லா கற்பனை பண்ணி பாருங்க. இது நீங்க, உங்களுக்கு இந்த அற்புதம் நடந்துட்டு ஒரு பேச்சு, பிள்ளையோட திஹாரிக்கு வந்து நிக்கிறீங்க.
உங்களை இப்ப 10 மாசத்துக்கு ஆட்கள் காணல, ஊரோட்டு போயிட்டீங்க. ஊர்ல இருக்க காட்டி நீங்க தான் பள்ளிவாசலுக்கு பயான் ஏற்பாடு பண்ணுவீங்க, முன்னுக்கு வருவீங்க, பெண்கள் வரப்போக்களை எல்லாம் செய்வீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. 10 மாசத்துக்கு பிறகு 1 வருஷத்துக்கு போற அண்ணலவா நீங்க ஒரு குழந்தையோட ஊருக்கு வாரீங்க. இது வரைக்கும் நீங்க ஊர்ல இருந்து காணல, மிஸ்ஸிங். எங்கப்பா எங்கப்பா அவ எங்கப்பா, அவதானே பள்ளியும் கையுமா நிப்ப எங்கன்னு கேட்கிறாங்க. வரப்போக்களை புள்ளியோட வந்தா முழு பொம்பளையிலும் காரி துப்புவாங்க. நடிச்சா சுத்தமானவன் கேட்பாங்களா இல்லையா? என்ன பேசணுமோ அவ்வளோத்தையும் பேசுவாங்க. குர்ஆனே இந்த ஸ்டோரியை சொல்லுது தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் சுத்தமான பெண்ன்றதுக்கு மட்டும் சொல்லல, அவ எப்படி ரியாக்ஷன் கொடுத்தா என்பது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல போய் அவ என்ன அல்லாஹ்ட்ட சொல்ற, யாரும் நான் குழந்தைய பெத்தெடுத்து இப்ப கூட களத்தை நெசுக்கி புதைச்சிடலாம், ஏன்னா அந்த கொலையை செஞ்சா யாரும் பார்க்க இல்லை, இத்தனை காலம் நான் உள்ளக போய் தியானம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லலாம். அதெல்லாம் மனசுக்கு தோணும். ஒரு பொம்பளைக்கு அதெல்லாம் தோணுங்க, பார்த்திருப்பீங்க. குழந்தை பெத்த சீருக்கு என்ன பண்ணுன்னு தெரியாம புதைச்சாங்க, கொண்டாங்க, நிறைய வேலை எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு யார் எங்கன்னு யாரும் காணல. சோ இன்னும் உள்ளுக்குள்ள போனான்னு அல்லாஹ் சொல்றான். ரொம்ப டீப்பா காட்டுக்குள்ள போயிட்டாங்க. காட்டுக்குள்ளதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிடைக்கிறாங்க. அங்க சுபப்பிரசவம் பார்க்கறதுக்கு மிட்வைஃப் இல்ல, அங்க ஹாஸ்பிட்டல் இல்ல, அங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிக்க அங்க பிரசவம் நடக்குது என்றது குர்ஆன் பேசுது. மலக்குமார்கள் நிற்கிறார்கள், அவங்க கூப்பிடுறாங்க. என்ன செய்யறாங்க? வஹுஸி இலைக பிஜிஸின் நக்லத்தி துஸாகித் அலைக ரதபன் ஜனியா, ஈச்சப்பழ மரத்தை ஆட்டுங்கன்றாங்க, அது பேரிச்ச மரத்தை கொட்டும்ன்றாங்க. இங்க வாங்க, இதைக்கு தண்ணி என்றாங்க, குடிங்க, குலி வஷ்ரபி வகர்ரி ஐனா, குடிங்க, தண்ணியை குடிங்க, சாப்பிடுங்க, உங்களோட கண் குளிர்ச்சியாகவும் சுபப்பிரசவம் நடக்கும் என்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அன்பான அழைப்பு மலக்குமார்களை சூழ்ந்து கொண்டு கிடைக்கிற புல்ல, அந்த புல்ல அது சாதாரணமா கிடைக்கிற புல்ல இல்ல, காட்டுக்குள்ளே இருந்து கிடைக்கிற புல்ல கிடைச்ச பிறகு ஆனா இவங்க வேதனை கல்புல ஒரு என்ன வேதனை வரும், எப்படி ஊரை ஃபேஸ் பண்றது. இவ்வளவு காலமா இருந்துட்டோம், அல்லாஹ் உணவு கொடுத்துட்டான். போக முன்னாடி அவங்களுக்கு ஒன்று அல்லாஹ் உத்தரவாதம் பண்ணான். அவங்க ரூமுக்குள்ள ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வர்ற நேரத்துல எல்லாம் இந்த எல்லா நேரத்திலையும் ஃப்ரூட்ஸை பார்ப்பாங்க. அந்த ரிஸ்கை பத்தி எல்லாம் கன்ஃபர்மேஷன் கொடுத்துதான் காட்டுக்குள்ள அனுப்புறான். எத்தனை மாசம் இருந்தாலும் ரிஸ்க் நான் தருவேன். மெஹராப்ல மட்டும் இல்ல, உள்ளக்குள்ள ரிஸ்க் கிடைக்கும். அதனாலதான் அவங்க உள்ள போனாங்க. அங்க உள்ள போனா ரிஸ்க் எல்லாம் அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு. இதெல்லாம் நடந்த பிறகு இப்ப வரப்போக்கில் இன்னொரு சோதனை. அவங்க கொண்டா கொலகாரி, அங்கிருந்து அந்த அவரோட பேசினா குற்றம். சோ இந்த புள்ளியை தூக்கி வீசிட்டு வரையலாது. ஆனா இப்ப அதை தூக்கிட்டு வந்தா அவங்க நியாயம் சொல்லணும். சத்தியமா சொல்றோம், இப்பண்டா சொல்லிடலாம், நீ டிஎன்ஏ பரிசோதனை பண்ணிப்பாரு, என்ன சரி ஒரு பரிசோதனை பண்ணிப்பாரு, ஏதாவது பண்ணிப்பாருன்னு சொல்லலாம். இப்ப அவங்க பேசணும், சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணல, இது இறைவன் அருள் தான், இத சொல்லணும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்லிட்டான் தெரியுமா? இப்படி என்றான், யாராவது வந்தா இன்னி நதர்துல் ரஹ்மானி சௌமா ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா, இன்றைக்கு என்னுடைய ரஹ்மானுக்கு நான் நோன்பு வச்சிருக்கிறேன், யாரோடையும் பேச மாட்டேன்டா. குழந்தைய கொண்டாந்து இப்படி பார்த்தா திட்டுறவங்க கூட திட்டுவாங்களா, குறைய திட்டுவாங்களா? சும்மா சொல்லுங்க பாப்போம். முழிக்கு வேற, முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி பாரு. இவ்வளவு தப்பையும் பண்ணிட்டு நோம்பு வேற, இன்னும் பத்தினி ஆக்டிங், இன்னும் பத்தினி ஸ்டைல். கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இதுதான் கட்டுப்பாடு. குர்ஆன் சொல்லித்தர, அல்லாஹ் சொன்னதை நீங்க செஞ்சால் உலகமே சேர்ந்தாலும் உங்களை ஒன்றும் படுத்த முடியாது என்றுதான் இந்த வரலாறு சொல்லு. ஒரு குர்ஆன் ஆயத்தை எடுத்துட்டு நாம் அதை படிச்சுட்டு நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கணும், இது நமக்குள்ள எவ்வளவு மாற்றத்தை உண்டாக்கி இருக்கேன். அந்த அம்மா எப்படி பெய்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சுமந்து கொண்டே தன் சமுதாயத்துக்கு முன்னாடி போறாங்கன்னு அல்லாஹ் சொல்லு. அவங்களோட கால் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது எவ்வளவு தடமாறி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? அவங்க சுமந்துட்டு போறாங்க, புள்ளைய சுமந்துட்டு, கௌமஹா தஹ்மிலு, அந்த புள்ளைய சுமந்து கொண்டு மெல்ல மெல்ல போறாங்க. அவ்வளவு பேரும் பேசுறாங்க, என்ன கேட்கிறாங்க? யா மரியம், என்ன பேசினாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டா ஒரு ஷாக். என்ன ஷாக் ஃபர்ஸ்ட்டுக்கு வரும்? ஓ, ஆஃப்டர் லாங் லாங் டைம் மரியம் கமான். அவங்க எடுத்து பேசி என்ன பேசுவாங்க நினைக்கிறீங்க? அப்படி வந்து அரவணைப்பாங்களா? பாத்தியா கையில நினைச்சேன் தானே, சரித்தானே ஒருத்தன் சொல்லியிருப்பான். மத்தவன் என்ன சொல்லியிருப்பா? நான் நம்பலேடி. அவர் தொடங்குவாங்க, எங்க பாஷையில நான் சொல்றேன், இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நடந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் நடு சபையில
மரியம் அலைஹிஸ்ஸலாம் மரியம் வந்துட்டாங்களாமே காட்டுக்குள்ள போய் தெரியுமா? புள்ளையோட அவ கொச்சு கத்துல கையில வச்சு ஓடிட்டு வருவா. நான் சொல்றேன் உங்களுக்கு, ஏதாவது ஒரு புதிய ஒரு விஷயம் என்றா நம்ம எல்லாரும் அதுக்கு சேர்ந்து வருவோம். அல்லாஹ் சொல்றான் கேவலம் என்றான், மோசம் என்றான். இந்த பாடத்தை சூரா நூறுலயும் அல்லாஹ் படிச்சு தரான். ஆயிஷா நாய் விஷயத்துல யாராவது பேச போக்குல நீங்க முஃமினுடைய விஷயத்துல நல்லெண்ணம் கொள்ள கூடாதான்னு அல்லாஹ் கேட்கிறான். அவங்க யாரு, அவங்கள பத்தி நல்லெண்ணம் கூட கூடாதான்னு கேட்கிறான். தப்பா சொன்னாலும் இல்ல உங்களை மாதிரி நினைச்சுக்கோங்கன்றான். ஒரு மூமினுக்கு அந்த மாதிரி வராது நினைச்சுக்கோங்க, நல்லதை நினைக்க எல்லாம் படிச்சுதான் ஒரு பக்கத்துல வைங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துக்கு போற நேரம் அவங்க என்ன சொல்றாங்க? லக்கது ஜித்தி ஷையம் ஃபரியா, ரொம்ப மோசமான வேலை பண்ணிட்டு வந்துட்ட மரியம். இப்ப நிறைய பேர் உபதேசிக்க வருவாங்க, மூஞ்சில துப்புறதுக்கு வருவாங்க, காரி துப்ப வருவாங்க. யா உக்த ஹாரூன் மாகான அபூகி இம்ரா சௌயின் வ மாகான உம்மிக், அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏய் உக்த ஹாரூன், ஹாரூன் சகோதரி. ஹாரூன் சகோதரன் அவங்க தம்பி ஹாரூன் நினைச்சிட கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரேலுக்குள்ள ஒரு ஃபேமஸ் கேரக்டர். நல்ல பத்தினியான குடும்பத்துக்கு, நல்ல குடும்பத்துக்கு அப்படி நல்ல ஒரு சிஸ்டருக்கு சொல்லுவாங்க ஹாரூன் சகோதரி என்னுவாங்க. ஏன்னா அவனை அப்படி பார்த்தோமே, ஒரு நபியோட சகோதரர். யா உக்த ஹாரூன், என்னப்பா ஹாரூன் சகோதரியே, உண்ட வாப்பா கெட்டால் இல்லையே, உண்ட உம்மா கெட்டால் இல்லையே, என்ன செஞ்சுட்டு வந்த அப்படின்னு வச்சு கேட்கிறாங்க. எப்படி கேட்டிருப்பாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம் கண் எப்படி கலங்கி இருக்கும், அவங்க கை எப்படி இருந்திருக்கும். ஊர்ல இதுவரைக்கும் மரியம் மரியம் பள்ளியில கண்டு எல்லாரும் அழகா பேசிட்டு போன மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்படி ஒரு நாளை கற்பனை பண்ணினா அல்லாஹ் இது சாத்தியம் இல்லாத கதையை சொல்லல. இந்த மாதிரியான விஷயங்களை சின்ன சின்ன பகுதி எங்க வீட்டுக்கு வரலாம், உங்க வீட்டுக்கு வரலாம், உங்களுக்கு வரலாம், எனக்கு வரலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த அவமானமும் கேவலமும் ரசூலுல்லாவுக்கே ஒரு மாதமா தண்ட மனைவி விஷயத்துல வந்தா, மரியம் ஸலாமுன் அலைஹாக்கு வந்தா. இதெல்லாம் எங்களுக்கு வராதுன்னு நினைச்சிடாதீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவங்களுக்கு வந்த மாதிரி டீப்பா வராது, அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. அவங்க அளவுக்கு நாங்க தூய்மையானவங்க இல்லை, அவங்க அளவுக்கு ஈமான்தார்கள் இல்லை. வீட்டுக்குள்ள வர்ற பிரச்சனைகள் எங்க தொழுகைகளாலும் எதால நிக்காது. அது வர்றது வரும், வர்ற நேரம் நாங்க தொழுது இருந்தா அல்லாஹ் எங்களோட இருப்பான். இதுதான் அல்லாஹ் இருக்கிறதுக்கு ஆதாரம். என்ன ஆகுது? இப்ப அந்த அம்மாக்கு பேச இயலுமா? பேசக்கூடாது, பேசக்கூடாது. என்ன சொல்றாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வீடியோ பண்ண மாதிரி. அந்த மூமெண்ட்ல எல்லாரும் நிறைஞ்சிருக்கிறாங்க, எல்லாரும் பக்கத்துல இருக்கிறாங்க. என்னென்று கேவலப்படுத்தணுமா அவ்வளவு இழிவா பேசுறாங்க. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்திலே மிகவும் தூய்மையான பெண் அசிங்கப்படுத்துறாங்க. நாங்க தூய்மையா? நீங்க தூய்மையா? உலகத்தில் ஆக பெஸ்ட் பெண் ஹைருன் நிசா என்ற ரசூலுல்லாஹ் வாயில வந்த பெண் ஹைருன் நிசா. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், அவங்கள நாங்க அலா நிசாஇல் ஆலமீன், எல்லா பெண்களையும் உட்கார வச்சு எல்லா பெண்களையும் தூக்கி மேல தூக்கி வச்ச மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்றான். அந்த பெண் இவ்வளவு பேரும் பேச போக்கலாம், அவங்க ஒரே ஒரு ரியாக்ஷன் பண்றாங்க, பேச இயல. எப்ப கொஞ்சம் இருங்க, என்னென்று பேசுறீங்க நீங்க என்னோட? இப்படி கூட பேச இயலாது. இன்னும் பேசுவாங்களா? பேசு பேசுன்றாங்க. அப்பதான் அவங்க இப்படி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க? புள்ளைய காட்டுறாங்க, வேற ஒண்ணும் வழியில். எனக்கு ஒண்ணுமே பேச இயலாது. அவங்களுக்கு தெரிய புள்ள என்ன நடக்கும் என்று. அந்த கட்டத்துல ரப்புல் ஆலமீன் ஒரு அடியான நேசிச்சா அல்லாஹ் பேச வேணான்றா. இங்க பேசினா கூட சாதிக்க முடியாது, பேசாம சாதிக்கலும் என்று குர்ஆன் சொல்லுது. ரஹ்மான கல்புல நாம அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட இப்படியே காட்டுறாங்க. புள்ளைய கையில வச்சிருக்கிற புள்ளைய காட்டுறாங்க. புள்ளட்ட கேளுங்கன்ற மாதிரி தானே தோணுது. அவங்க கேட்கிறாங்க, வந்தாள்கள் கைஃப நுகல்லிமு மன்கான ஃபில் மஹ்தி ஷபியா, எப்படி பேசுவோம் புள்ளையோட? அந்த கை குழந்தையோட நாங்க எப்படி பேசுவோம்? கைஃப நுகல்லிமு மன்கான ஃபில் மஹ்தி ஷபியா, நீ பேசு, நீங்க பேசணும். அது புள்ளைய காட்டுறது. இப்பதான் எல்லாரும் பார்க்க தூய்மை என்றது அந்த இடத்துல அல்லாஹ் நிரூபிக்க போறான். யாரு வந்தாலும் டிஎன்ஏ ரிப்போர்ட் போனாலும் இவ்வளவு குயிக்கா செய்யல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குழந்தை அப்படி பார்த்து, இன்னி அப்துல்லா, நான் தான் அல்லாஹ்வுடைய அடிமை. ஆத்தானியல் கிதாப் வஜஅலனி நபியா வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்
இப்படியே சொல்லிட்டு போற. எல்லாரும் பார்க்கிறாங்க, என்ன மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறதே ஒரு புதினம். ஏண்டா அதுல இருந்து அவருடைய நபித்துவத்துக்குரிய வெளிப்பாடு அல்லாஹ் காட்டுறான். அந்த புதினத்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செட்டப் பண்ணு பாத்தீங்களா? எப்படி செட்டப் பண்ணு பாத்தீங்களா? இது எல்லாத்துலயும் நாங்க என்ன பார்க்கிறோம்டா, அவங்க நிறைய மௌனமா இருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். தெரியாட்டி தெரியான்றாங்க. அல்லாஹ் மௌனமா இருங்கண்டா மௌனமா இருக்கிறாங்கன்னு பார்க்க. இதெல்லாம் பாடமா படிச்சுட்டு போய் வீட்டுல நாங்க மௌனமா இருக்கிறோமா, நிறைய பொறுக்கிறோமா, அழகா பேசுறோமா, என்ன நடக்கிறோம்? குர்ஆன் நம்மளை எவ்வளவு மாத்திருக்கு. எங்கள்கிட்ட அல்லாஹ் கடுமையா வெறுக்கிறது தான் புறம் பேசுறது, இன்னொரு ஆளை பத்தி தெரியாம முழு பேரும் அந்த இடத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையே கேசுற நேரம் அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தா, இதே மாதிரி ஊரே உங்களுக்கு திட்டுற நேரம் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். இந்த பாடம் குர்ஆன்ல இருந்து வரும். இதெல்லாம் எங்களை கல்விக்கு எடுக்கிற நேரம் எங்களை மண்டை ரிலாக்ஸ் ஆகிடும், கிளியர் ஆகிடும். நிறைய குற்றச்சாட்டுகள் வரும். இந்த பள்ளிக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு 4 பேர் குற்றச்சாட்டுகள் சொல்லுவாங்க. எனக்கு ஞாபகம், நாங்க சின்னத்துல கெசட் ரெக்கார்டர வீட்டுல போட்டிருப்பாங்க எங்க உம்மா. அப்ப ஒரு பயான் பண்றார் ஒரு மௌலவி. அவரை அல்லாஹ் அவருக்கு இதாத்து கொடுக்கும். இப்ப அவர் இருக்கிறாரா இல்லைன்னு தெரியாது. கருப்பா உடுத்துட்டு வருவாங்க பொம்புளையில். ஒரு மோசமான வார்த்தை சொல்றாரு, அவங்கள கண்டா சுட தண்ணி அடுப்புல வச்சு ஊத்துங்கன்றாங்க. அந்த அளவுக்கு குர்ஆனும் சுன்னாவும் பேசப்படுகிற டைம்ல அந்த பெண்களை வேற மாதிரி பேசினாங்க, விரலாட்டி என்றாங்க, வேற வேற பேர் சொன்னாங்க, அடிங்கன்றாங்க. இதை நான் என் காதால கேட்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவோ பேசுவார்கள். தூய்மையான தீனுக்கு வரப்போக்களை இட்டு கட்டுவார்கள், குறிவைத்து தாக்குவார்கள், வியாபாரத்தை தடுப்பார்கள், உங்களை பத்தி ரொம்ப மோசமாக பேசுவார்கள். இதுக்கெல்லாம் அல்லாஹ் பொறுமையா நின்றீங்கண்டா, அல்லாஹ் பொறுப்புதாரியை நம்பினீங்கண்டா, ரப்புல் இஸ்ஸத் அவன் அதை ஒரு டைம்ல முடிச்சு வைக்க காட்டி நீங்க பொறுமையா நில்லுங்கன்றதான் குர்ஆன் பாடம். எங்களுக்கு சின்ன விஷயத்துல பொறுக்கேலாது. ஹஸ்பண்ட் கொஞ்சம் பேசிட்டாரா எங்களுக்கு பொறுமை இல்லை, வைஃப் கொஞ்சம் பேசினா ஹஸ்பண்டுக்கு பொறுமை இல்லை, பிள்ளையோட உம்மாக்கு பொறுமை இல்லை. எந்த எல்லா சைட்லையும் இது இருந்தா எங்க குர்ஆன் எங்களுக்குள்ள நுழைஞ்சிச்சு. அறிவுக்காக படிக்காதீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அறிவுக்காக படிக்காதீங்க, உங்களை மாத்திக்கொள்ள படிங்க. நீங்க சயின்ஸ் படிங்க, நீங்க மேத்ஸ் படிங்க, வேற ஏதாவது படிங்க, ஓகே, உங்க இன்டெலிஜென்ஸியை கூட்டும். குர்ஆன் என்பது பின்பற்றுவதற்கு கட்டுப்படுவதற்கு படிப்பது. இதுல இருக்கிற நிறைய ஆயத்துகள் எல்லாம் போட்டுட்டு போட்டி போட படிக்காதீங்க. திருக்குர்ஆனை நாங்க இன்றைக்கு படிக்கிற விதம் வேற. நீங்க ஃபுட் சலாட் செய்ய படிக்கிறீங்களா, ஃபுட் சலாட் செஞ்சு நீங்க ஒருத்தர் கொடுங்க, வீட்டுல வர்றவங்களை கண்ணியப்படுத்திக்கு செய்யுங்க. திருக்குர்ஆனை படிப்பது, இந்த ஆயத்தை நான் எப்படி பின்தொடர போகிறேன், இந்த ஆயத்து எனக்குள்ள என்ன மாற்றம் நடந்துச்சு, இந்த ஆயத்தை நான் இன்றைக்கு கண்டிப்பா அல்லாஹ்வின் பெயரால கட்டுப்பட போறேன். அல்லாஹ் எனக்கு தந்த கிஃப்ட் இது, வேற யாருடைய வார்த்தையில அல்லாஹ் பேசுறது. அல்லாஹ் பேசுறது என் காதுக்கு வந்ததே பெருசு, என் கல்புக்கு அல்லாஹ் புரிய வைக்கிறதே பெருசு. இந்த உலகத்துல நிறைய பேர் உலகத்துல வாழ்றாங்க, மாளிகைகள்ல வாழ்றாங்க, பெரிய வாகனங்கள்ல போறாங்க. அல்லாஹ்வுடைய கலாம் அவங்களோட காதுக்கு போகவே இல்லை. ஒரு சிலருக்கு காதுக்கு போகுது, நல்ல கார்ல ஆன் பண்ணிட்டு போறாங்க குர்ஆனை, ஆனா கல்புக்கு இறங்கவே இல்லை. ரப்பே, அந்த கூட்டத்தொட்டு தாண்டிட்டு இத கல்புக்கு இறக்கியா அல்லான்னு கேட்கிற அடியாரெல்லாம் மாறு. இதுதான் எங்களுக்குரிய பரிசோதனை. நாங்க எங்களை வச்சு 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 சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். அன்பானவர்களே, எனக்கு டைம் முடிஞ்சு 5 உண்டு, கூட நேரம் பேசவும் கூடாதுன்னு டாக்டர் சொல்லிக்கிறார். அதனால அன்பான தாய்மார்களே, இதை மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இந்த விடயங்களை பதிய வச்சுட்டு உங்களுக்குரிய வாழ்க்கையில குர்ஆன் ஆயத்துக்களை கடந்து போகிற நேரம் அல்லாஹ் உங்களோட எப்படி நடக்கணுமோ அதை நீங்க தீர்மானி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைய குத்துபால கூட நான் சொன்னேன், ஃபத்குரூனி அஸ்குருக்கும் வஷ்குரூலி ஃபலா தக்ஃபுரூன். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்ல, ஃபத்குரூனி அஸ்குருக்கும். என்ன நினைச்சு பாருங்க, நான் உங்களை நினைச்சு பார்க்கறேன். நீங்க நினைக்கிறீங்களா இது ஜோக்கான வார்த்தைன்னு? உங்க ஹஸ்பண்ட் சும்மா சொல்லிட்டு போலாம், என்ன நினைச்சா நான் உங்களை நினைப்பேன். அது சரியாகவும் இருக்கலாம், பிழையாகவும் இருக்கலாம். பல வாட்டி அவர் சொன்னது சில நேரம் அது நடக்காம இருக்கலாம். ஆனா அல்லாஹ் போற வழியில சும்மா சொல்லிட்டு போன மாதிரி நினைச்சிடாதீங்க. அல்லாஹ்வை நினைச்ச அடியான அல்லாஹ் நினைப்பான்டா. இந்த திஹாரி ஜங்ஷன்ல அல்லாஹ் நினைச்சு பார்க்கிற ஒரு அடியான் நடந்தான்டா, நீங்க நினைக்கிறீங்களா அது சாதாரண விஷயம்?
உங்க வீட்டுக்குள்ள அல்லாஹ் ஒரு அடியான நினைச்சு பார்க்கிறான்டா, அந்த அடியான் உங்க வீட்டுல இருக்கிறான்னு நீங்க சாதாரண விஷயமா நினைக்கிறீங்களா? ஃபத்குரூனி அஸ்குருக்கும். அல்லாஹ் சொல்றான், இன்னொரு அல்லாஹ் சொல்றான், அதாவது லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்க எனக்கு நன்றி செலுத்தினீங்கடா உங்களுக்கு நான் அதிகப்படுத்தும். போற போக்கில் என்னமோ சொல்லிட்டு போறேன்னு நினைச்சுக்கிறீங்களா? லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். இன்றைக்கு போய் நீங்க சுஜூது செஞ்சாது நன்றி, நீங்க தர்மம் பண்ணினீங்களா நன்றி, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்கன்னா நன்றி. லஇன் ஷக்கர்தும், நீங்க நன்றி செலுத்தினா லஅஸீதன்னக்கும், உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன்றான். எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம், நான் சொன்னதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சுச்சு? லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்க நன்றி செலுத்தினா உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன் அல்லாஹ் சொல்ற. என்ன அதிகப்படுத்துறேன்னா என்ன வருது குர்ஆன்ல? சொல்லுங்க பாப்போம், என்ன என்ன அதிகப்படுத்துவேன் அல்லாஹ் சொல்றான்? சொத்து, செல்வம், பரக்கத்து. மலை சுட்டு கேட்குது இல்லை, நான் மைக்ல பேசுறேன், பிரச்சனை இல்லை, கேட்கல. ஏதாவது ஒன்று மென்ஷன் ஆக்கப்பட்டிருக்குதா குர்ஆன்ல? எதை அதிகப்படுத்தும் நல்லா சொல்றோம்? வாய்தான் செய்யுது அந்த ஊம வீடியோ மாதிரி. சரி, அதாவது உங்களோட ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துவேன் அப்படி வருதா? உங்க செல்வத்தை அதிகப்படுத்துவேன், உங்களுக்கு நான் ரஹ்மத்தை அதிகப்படுத்துவேன், உங்களுக்கு நான் பரக்கத்தை அதிகப்படுத்துவேன் வரல. ஏன் தெரியுமா? பிஸ்மில்லா அப்படின்னு குர்ஆன்ல இருக்குதா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்குதானே? பிஸ்மில்லான்னு இருக்குது குர்ஆன்ல. பிஸ்மில்லாண்டா அர்த்தம் என்ன? அல்லாவின் பெயரால், அதான் அர்த்தம். நான் இப்போ உங்க முன்னாடி வந்து அல்லாவின் பெயரால் நீங்க என்ன கேட்பீங்க? அல்லாவின் பெயரால என்னன்னு கேட்பீங்க? அல்லாவின் பெயரால நான் குர்ஆன் ஓத போறேன், புரியுது. அல்லாவின் பெயரால் கதவை திறக்க போறேன், புரியுது. அல்லாவின் பெயரால் ஃபேனை போடுறேன், புரியுது. அல்லாவின் பெயரால் என்ன? குர்ஆன்ல அல்லாவின் பெயரால் மட்டும்தான் வருவதா, அல்லாவின் பெயரால் துவங்குறேன்னு வருவதா? அல்லாவின் பெயரால் மட்டும்தானே வருவது. அதுக்கு அடுத்த துண்டை யாரு செய்யணும்? பிஸ்மில்லா, அல்லாவின் பெயரால சாப்பிடுறேன், அடுத்தது செயல். பிஸ்மில்லான்னு போட்டா அல்லாவின் பெயரால சாப்பிடுறேன்னு அர்த்தம். புரியுதா? இதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்ன பண்றான்? நீங்க ஃபில் பண்ணுங்கன்றான். அல்லாவின் பெயரால நீங்க ஃபில் பண்ணுங்க. இதை தான் அல்லாஹ் சொல்றான், லஇன் ஷக்கர்தும், நீங்க நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னக்கும், உங்களுக்கு நாம் அதிகப்படுத்துவோம் என்றான். என்ன அதிகப்படுத்துவோம் தெரியுமா? உங்களுக்கு இன்றைக்கு சல்லி தேவையா, சல்லி அதிகப்படுது. உங்களுக்கு ஆரோக்கியம் தேவையா, ஆரோக்கியத்தை அதிகப்படுது. உங்களுக்கு இந்த அன்பு வேணுமா, அன்பு அதிகப்படுத்து. என்ன எந்த டைம்ல என்ன வேணும்னு தெரியாதே. இப்ப பிஸ்மில்லான்னு கார் ஓட்ட போனா பிஸ்மில்லான்னு அவர் ஓட்டுறாரு, பிஸ்மில்லான்னு சாப்பிடுறாரு, பிஸ்மில்லான்னு தண்ணி குடிக்கிறாரு, பிஸ்மில்லான்னு ஜூஸ் குடிக்கிறாரு, பிஸ்மில்லான்னு குர்ஆன் ஓதுறாரு. அந்தந்த காரியத்துக்கு பிஸ்மில்லா. லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். அல்லாஹ் நன்றி செலுத்தினா எப்படி உதவுவான்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்ல? நீங்க நன்றி செலுத்தினா உங்களுக்கு அதிகப்படுத்தும். நீங்க முழு குர்ஆன்ல அதை பாக்குறீங்களா? லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும் பாக்குறீங்களான்னு கேட்கிறேன். ஃபத்குரூனி அஸ்குருக்கும் பாக்குறீங்களா? நீங்க என்னை நினைத்து பாரு, நான் உங்களை நினைச்சு பாக்குறேன். நான் ஒரு பெண்ணுடைய கதையை சொல்லவா உங்களுக்கு? நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு புள்ள கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க பச்சை உடம்பு, பால் குடிக்கிற பருவம், சின்னது அந்த முதல்ல. இந்த டைம்ல உங்க ஹஸ்பண்ட் உங்களை ஒரு வில்பத்து மாதிரி காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டு போயிட்டாரண்டா, இதுதான் மார்க்கம் சொல்லுது, அல்லாஹ் எனக்கு சொன்னா உங்களை விட்டுட்டு போறான்டா, நீங்க சிரிச்சிட்டு போயிட்டு வாங்க பை பைன்னுவீங்களா? இதெல்லாம் மாப்பிள்ள, நான் இப்படி இருக்கிறேன், என்னை இப்படி விட்டுட்டு போறான்னு கேட்பீங்களா? அவர் சொல்றாரு உண்மையா? இது சட்டம் என்று காட்டுறேன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு. நீங்க குர்ஆனுக்கு அந்த இடத்துல கட்டுப்படுவீங்களா என்று கேட்க. இதே விஷயம் இப்ராஹிம் நபி வைஃபுக்கு நடக்குது. இப்ராஹிம் நபிக்கு 2 மனைவி. ஒரு மனைவி ஷாம்ல, இன்னொரு மனைவி அடிமை. ஒரு அரசர் கொடுத்த ஒரு கிஃப்ட், ஒரு வேலைக்காரி மாதிரி நாங்க சொல்லுவோமே, அப்படி ஒரு அரசர் கொடுத்தது தான் ஹாஜரா ஸலாமுன் அலைஹா. அவங்களை கூட்டிட்டு வந்து பக்கா பள்ளத்தாக்குல வைக்கப்பட அவங்களுக்கு என்ன யோசனை வரும்? ஆகா, சாராட்ட போறதுக்கு என்ன கொண்டாந்து பாலைவனத்துல
எந்த மனுஷனும் இல்லாத இடத்துல விட்டுட்டு போறீங்க. ஏன்? இப்ப விட்டுட்டு போனா சாப்பாடு முடிஞ்சிடும், தண்ணி முடிஞ்சிடும், அடுத்த தடவை வரப்போக்கல மண்ணோட மண்ணா போயிருவோம், நல்லா ஜொலியா வாழ்றதுக்கு. இப்ப நீங்க அங்க போறீங்க. ஏன்னா அவர் சொல்லிட்டு தான் போறாரு, நான் இப்ப அங்க போறேன். ஏனென்றா அப்படி வரலாற்றில் எங்கட இதுல இல்ல, முஸ்லீம்கள் அல்ல, மற்றவர்கள் அதை திணித்து எழுதி இருக்கிறாங்க வேற மாதிரி. நான் சொல்ற ஸ்டைல் இல்ல, வேற மாதிரி. சோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை மாதிரி. சும்மா யோசிச்சு பாருங்க பாப்போம். ஒரு பெண் பச்சை உடம்பு எங்க இன்றைக்கு நம்ம புனித இடம், இன்றைக்கு ஓகே, இன்றைக்கு காபத்துல்லா விட்டுட்டு போறேன்னா மாப்பிட்ட அலந்த போயிட்டு வாங்க பரவாயில்ல நான் இருக்கேன்னு நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா காபத்துல்லா இன்றைக்கு அது கண்ணியம், நான் ரூமுக்கு வர நீங்க போங்கன்னுவீங்க. இட்ஸ் ஓகே. அந்த இடத்துல லைட் இல்ல, ஏர் கண்டிஷன் இல்ல, ஃபேன் இல்ல, பெட்ஷீட் இல்ல, பெட் இல்ல, பிலோ இல்ல, பேம்பஸ் இல்ல, ஒண்ணு இல்ல, பிள்ளைக்குரிய எந்த வசதியும் இல்ல, ஃபார்முலாஸ் இல்ல, பக்கத்துல பார்மசி இல்ல, பக்கத்துல டாக்டர் இல்ல, ஹெல்பர் இல்ல, ஒரு பொம்பளை இல்ல, ஒரு ஆம்பளை இல்ல. புகாரில வர்ற செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மரம் இருந்துச்சுன்றாங்க. அப்ப ஏன் அந்த இடத்துக்கு அவர் வந்தாரு? எப்படி தேடி வந்தாரு? அவர் ஜிபிஎஸ் போட்டு கார் ஓட்டி வந்தாரா? அவங்க நடந்தாங்க. அவங்களுக்குள்ள வாகனம், ஓட்டம், குதிரை, அவங்க நடமாறி ஸ்பீட்ல தான் போனாங்க. எங்க வந்தாங்க தெரியுமா? கவாஇதல் பைத். ஒரு இடத்துல ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று இருந்துச்சு. ஆதம் நபி போட்ட ஃபவுண்டேஷன். இப்ராஹிம் நபி காபத்துல்லாவை கெட்டினார்னு குர்ஆன்ல எங்கேயும் வரல. அவர் காபத்துல்லாவுடைய அஸ்திவாரத்தை உயர்த்தினார்னு தான் வரும் சூரத்துல் பக்கரால. கவாயிதல் பைத் என்பான் அல்லாஹ், யர்ஃபா கவாயிதல் பைத். அவர் அந்த பைத்துடைய ஃபவுண்டேஷனை தூக்கினார்னு வரும். அப்ப அந்த ஃபவுண்டேஷன் இருக்கிற இடத்துல கொண்டாந்து உட்காந்து, இதுதான் பைத்துல்லாஹ், இதுதான் ஹரம். இந்த இடத்துல இருங்க, அல்லாஹ் உங்களை தொழுவுறதுக்கு இங்க வச்சிருக்கிறான். என்னைய போ சொல்லிட்டான்டா, ஹாஜர் அம்மா கேட்கல. அல்லாஹ் ஏன் இப்படி நடக்கிறான்? நாங்க என்ன தப்பு பண்ணினோம்? நான் பச்சை உடம்பு, என் புள்ள, நீங்க இவ்வளவு நீங்க பவுசரை கொண்டாந்து வைக்கல, தண்ணி முடிஞ்சிடும், நீங்க தந்த சாப்பாடு இங்க இல்ல, ரெஸ்டாரண்ட் தந்து பேங்க் கார்டு தந்துட்டு போனீங்கன்னா பரவாயில்ல, இந்த பக்கத்துல ரெஸ்டாரண்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது, பேங்க் கார்டை கொடுத்தா 4 நாளைக்கு சாப்பிட்டு வந்துடுவேன். பக்கத்துல ரெஸ்டாரண்ட்டும் இல்ல, ஒண்ணுமே இல்ல, புள்ளையோட சாப்பாடும் தண்ணியும் முடிஞ்சா இப்ராஹிம் நாங்க மௌத்தா போயிருவோமே, இதை நீங்க பார்க்கணும், இப்படித்தானே பேசணும். அந்த அம்மா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ராஹிம் நபி நான் போயிட்டு வரம்மான்றாங்க. போயிட்டு வரம்மான்றாங்க. இப்ராஹிம் நபி போறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மீதி பாதிய. அந்த அம்மா பின்னாடி ஓடி வந்து கேட்டாங்களா, இதெல்லாம் அல்லாஹ்க்கு பிடிக்குமான பொம்பளை. நான் சுய பரிசோதனை செய்து கொள்றதுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் இந்த விஷயமெல்லாம் ஏன் நான் சொன்னது, எல்லாம் அல்லாஹ்க்கு பிடிக்கும் ரொம்ப. அந்த அம்மா பின்னாடி வந்து கேட்கறாங்க, இப்ராஹிம் எங்க போறீங்கன்னு கேட்கறாங்க. எங்களை விட்டுட்டு நீங்க இருங்க, நாங்க போறோம், நீங்க தொழணும், நீங்க இங்க இருங்கன்ட்டாங்க. இது தொழுவைக்குரிய இடம்ட்டாங்க. 3வது முறை இப்ராஹிம் நபி பதிலே கொடுக்கல. கோவம் நினைக்கிறீங்களா நீங்க? கடும் கோவமா இப்ராஹிம் நபி வந்து இப்ப கோவத்தோட ஏசுறா. இதா அவர் அப்படி கோவப்பட மாட்டார், இறக்கு. ரசூலுல்லாஹ் ஒன்றை மட்டும் சொன்னாங்க, அந்த ஹதீஸை நீங்க பரட்டி பாத்தீங்கன்னா வழங்கு. இப்ராஹிம் நபி திரும்பி பார்க்கவில்லைன்னு 3 முறைக்கு மேல சொல்லுவாங்க. திரும்பி பார்க்கல, இன்னும் கொஞ்சம் தூரத்துல போய் திரும்பி பார்க்கல, திரும்பி பார்க்கல. அதாவது இப்ராஹிம் நபி அவங்கள காணாத விதத்துல ஒரு இது வரும். ஏனண்டா திரும்பி பார்த்தா அவர் கண் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்ட்ட போயிரும், அவர் கண்ணு தன் அன்பு மனைவி பக்கம் போயிரும், அவர் அழுவார். அந்த இடத்துல அவருக்கு போக இடம் கொடுக்கல, மனசு இடம் கொடுக்காது. ஆனா அல்லாஹ் சொல்லிட்டான், போகணும் இப்ராஹிம், நான் உங்களை பார்த்துக்கொள்வேன், நம்புறீங்களான்னு கேட்கிறாங்க. நான் உங்களை பார்த்துக்கொள்வேன். நீங்க நின்றா எப்படி நீங்க பார்த்துக்கொள்வீங்களோ, நீங்க எப்படி உணவு தண்ணி எல்லாம் வச்சிருப்பீங்களோ, நான் பார்த்துக்கொள்வேன் அவங்களை, நீங்க போங்க. 3வது முறை அந்த அம்மா பின்னாடி ஓடி வர்றாங்க. நாங்க ரசூலுல்லாஹ் போறாரு. அந்த அம்மா ஓடி வந்து கேட்கறாங்க, அல்லாஹ் அமர்க்கியா இப்ராஹிம், இப்ராஹிம் அல்லாஹ் உங்களுக்கு ஏவினானான்றாங்க. அவர் ஆமான்றார். அப்ப கூட திரும்பி பார்க்கல. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த அம்மா சொன்னாங்களாம், அல்லாஹ் எங்களை பார்த்து கொள்வான், போங்க இப்ராஹிம். இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்க போங்க, அல்லாஹ் என்ன பார்ப்போம். நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். உங்க கையில புல்ல சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு இதுவும் தெரியுது இல்ல, கொஞ்சோண்டு இது தண்ணி முடிஞ்சா என்ற சிந்தனை உங்களுக்கு வரப்போக்கல, உங்களுக்குள்ள மைண்ட்ல என்ன ஃபீலிங் வரும்? என்ன ஃபீலிங் வரும்? மௌத்தாக போறோம் என்ற ஃபீலிங் வரும். நீங்க மௌத்தாரத்தை பயப்படாட்டி உங்களோட புல்ல துடிச்சு துடிச்சு உங்களோட மேல தான் மௌத்தாகும். ஏண்டா அதுக்கு பசியில துடிச்சு துடிச்சு பதறி பதறி அப்படி போ. அந்த காட்சியை யாரும் பார்க்க விரும்ப மாட்டாங்க.
அந்த அம்மா போயிட்டாங்க. இவர் போயிட்டு அப்படியே போறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மலைகளுக்கு இடையால் போய் ஒரு சின்ன மலையில ஏறிட்டு 2 கரங்களையும் இப்ராஹிம் விரிச்சாருண்டாங்க. விரிச்சு போட்டு அவர் ஒரு துவா கேட்டார். என்ன துவா கேட்டார்? ரப்பி இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரியத் பி வாதின் கைரி ஸி ஸர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம். அவர் கேட்கிறார், யா அல்லாஹ், என்னுடைய சந்ததியை நான் குடியமர்த்திட்டேன். பி வாதின் ஒரு பள்ளத்தாக்குல, எந்த மலை எந்த இது பூண்டு இல்லை, விளைச்சலுக்கு லாய்க்கு இல்லாத மண்ணில் உன்னுடைய கண்ணியமான ஆலயம் அங்கதான் இருக்குது. அது பக்கத்தில் ரப்பனா லியுகீமுஸ்ஸலா, அவங்க தொழுகையை நிலைநாட்டணும் என்பதற்காக வேண்டி அங்க அமர்த்தினு. அல்லாஹ்க்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். இது கோபமா அல்லாஹ்ட இறக்கமா? இறக்கம். இறக்கம்னா ஏன் இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி ஒரு 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 இப்படி ஒரு தன்மை சொல்லுங்க பாப்போம். பனிஷ்மெண்ட் மாதிரி விளங்குது தானே இது. வாழ்க்கையில உடனடியா எடுத்துடாதீங்க அதாபண்டு. இது பண்ணி என்ன, ஹஸ்பண்ட் விட்டுட்டு போறாரு, ஒரு புள்ள கிடைச்சிருக்குது, ஒரு வைஃபுக்கு ஒரு பொம்பளைக்கு இதை விட ஒரு கஷ்டமான சூழல் இருக்குமா? அங்கால தண்ணி முடிஞ்சிடும், சாப்பாடு முடிஞ்சிடும். அல்லாஹ் என்ன சோதிக்கிறான்? அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் நம்புறீங்களான்னு சோதிக்கிறானா இல்லையா? அது உங்க வீட்டுக்கு வந்தா அந்த சோதனை வராதுன்னு நினைக்கிறீங்களா? சோ அந்த அம்மா என்ன சொன்னாங்க? அல்லாஹ் எங்களை பார்த்து கொள்வான்னு சொல்லி அனுப்பினாங்க. அவரும் கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மலைக்கு மேலே ஏறி 2 கையையும் விரிச்சு இப்ராஹிம் நபி துவா கேட்கிற நேரம், இது குர்ஆன்ல வர துவா, இவங்களை காணாத விதத்தில் கையை ஏந்தினாரன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தூரத்துல இருந்து அந்த புள்ள விளையாடி கொண்டிருக்கிற புள்ளைய அல்லது இப்படி இதாகிற புள்ளைய கண்டா அவர் அங்கிருந்து கண்ணீர் வடிப்பாரு, ஓடி வந்துருவார். அது லேசி வேலை இல்லை. நைட் ஆகினா நைட் பல்ப் இல்ல போட்டுறது, டோட்டல் டார்க். நிலா இருந்தா அந்த வெளிச்சம் வரும், அமாவாசை டோட்டல் டார்க். ஒரே ஒரு பொம்பளை பாலைவனத்தில் இருக்கிற ஒரு வீடியோ ஜூம் பண்ணி பார்த்தா, பெரிய பாலைவனத்துல யாருமே இல்லாத ஒரு பூமியில ஒரு பொம்பளை ஒரு தன்னுடைய புள்ளையோட வாழ்றது என்பது நீங்க நினைக்கிறீங்களா சாதாரண வேலை? அல்லாஹ்க்கு நாங்க ரஹ்மான் என்று சொல்றோமே, இன்றைக்கும் தக்பீர் கெட்ட போகல அவனுக்கு ரஹ்மான் என்றமே. பலஸ்தீனத்துல இவ்வளோ உயிரிழப்பு நடந்தும் நாங்க ரஹ்மான் என்ற வேர்டை மாத்தல. அல்லாஹ் எங்களுக்கு ரஹ்மான் என்று எத்தனை வாட்டி சொன்னீங்க? அல்லாஹ் இறக்கமானவன் என்று. வாழ்க்கையில கடும் பயங்கரமான பிரச்சனை வரப்போக்களையும் தக்பீரை கட்டி நாங்க அன்றைக்கும் ரஹ்மான் என்று தான் சொல்லுவோம். அல்லாஹ் கோவக்காரன் என்று சொல்ல மாட்டோம். அல்லாஹ் கோவக்காரன் என்று சொல்ல மாட்டோம். எங்க கல்வி அதை ஏற்றுக்கொண்டிருந்தா நாங்க ரஹ்மான் என்று சொல்லணும். அதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னாச்சுன்னு நினைக்கிறீங்க? அந்த அம்மா அனுப்பிட்டாங்க. நடக்க வேண்டியது நிஜமா நடந்துட்டு அவர் போயிட்டாரு. போன் போட்டு, இப்ராஹிம் எப்படி குறைஞ்சபட்சம் வாட்ஸ்அப்லயாவது பேசலாமண்டா, பரவாயில்ல, நீங்க 1000 கிலோமீட்டருக்கு அங்கால நிக்கிறீங்க ஷாம்ல, சாப்பிட்டீங்களா? அவர் சாப்பிட்டான்னு கேட்பாங்க. ஒரு தொலைத்தொடர்பு சாதனம் இல்லை. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் புல்ல மூஞ்சி, வானம், அந்த பக்கம் ஒரு ஃபவுண்டேஷன். ஆனா அந்த ஃபவுண்டேஷன் எது தெரியுமா? ஹரத்துடைய ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன். நீங்க நினைக்கிறீங்களா அது சாதாரண இடமெண்டு? இன்னைக்கு உங்கள்ட்ட வீட்டுக்கு போற ரோட்டை கேட்டா சில பேர் சொல்லுவீங்க, எப்படிப்பா அங்க போறது இங்க போறேன்னா ரூட் தெரியாது. இந்த உம்மத்துல அமெரிக்காவுக்கு போய் கேட்டாலும் காபத்துல்லா எங்கண்டா, தண்ட புள்ளைய விட நம்ம காபத்துல்லா விளங்கி வச்சிருக்கு. இதுதான் ரூட் அண்டு, இதுதான் காபத்துல்லாட திசை. இப்படி நேரா போனா காபத்துல்லாண்டு. இன்ன அவ்வல பைத்தம் உதியா லின்னாஸி லல்லதி பக் அல்லாஹ்வுடைய முதலில் அல்லாஹ்வுக்கு வணங்குவதற்கு கட்டப்பட்ட ஃபர்ஸ்ட் ஆலயம் பைத்துல்லா. என்னத்துக்கு அங்க வைக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் அவங்க தலையை கொண்டு போய் கீழே வச்சுட்டாங்கண்டா அவங்களுக்கு நன்மை கொடுக்கணுமா? நாங்க தொழுகிற நன்மை எல்லாம் அவங்களுக்கு போகணுமா? இங்க ஒரு ஆள் வர்றாங்க, 2 ரக்காத்து தொழுகிறாங்க, தொழுந்துட்டாங்கன்னா அதை பார்த்து நான் 2 ரக்காத்து தொழுகிறேன், எனக்கு 2 ரக்காத்து தொழுத நன்மை. ஆனா ஃபர்ஸ்ட் 2 ரக்காத்து தொழுந்தவருக்கு என்ன நன்மை நினைக்கிறீங்க? அவர் தொழுத நன்மையும் நான் தொழுத நன்மையும் சேர்ந்து கிடைக்கும். ஏன்னா அவர் தொழுந்ததுனால ஒரு நஃபீலா 2 ரக்காத்து தொழுவோன்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, அவரை பார்த்து நான் தொழுகிறேன். நீங்க ஒரு 50 ரூபா சல்லி தர்மம் கொடுக்குறீங்க, ஒரு ஆள் சும்மா தான் இருந்தாரு, கொடுத்தா நல்லமேன்னு தோணுது. நீங்க ஒரு ஆட்டை குர்பான் கொடுக்குறீங்க, நானும் கொடுத்தா நல்லமேன்னு ஒரு ஆளுக்கு தோணுது. கொடுத்தாருன்னா என்னாச்சு? உதுஹையா கொடுக்குற நேரத்தில் இப்ராஹிம் நபி ஃபர்ஸ்ட்டுக்கு தொடங்கினாரு. அவர் கொடுத்தது மட்டும் இல்லை, நாங்க எல்லாரும் கொடுக்கறது அவருக்கு தான் போய் சேரு. இதுதான் ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னகும். இந்த கணக்கை நீங்க பேங்க் பேலன்ஸ்லயோ இன்றைக்குள்ள மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன்லயோ கணக்கு பார்க்கல. ரசூலுல்லாஹ்வுக்குரிய ஸலவாத் அமெரிக்கன் பட்ஜெட்டை நீங்க ட்ரில்லியன்ல சொல்லலாம். அமெரிக்கா ஸ்ரீலங்கா பட்ஜெட் ட்ரில்லியன் அளவுக்கெல்லாம் வரல, இட்ஸ் ஒன்லி பில்லியன்ஸ். பட்
அமெரிக்காவுடைய பட்ஜெட்டை நீங்க ட்ரில்லியன்ஸ்ல சொல்லலாம், ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத்தை நீங்க ட்ரில்லியன்ல சொல்லலாம் நினைக்கிறீங்களா? நோ. இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு சேர்ந்த ஸலவாத் முழு வேர்ல்டுலையும் இன்றைக்கு ஜும்மாவுடைய நாள் அஃதலுல் யௌமில் ஜும்ஆ. ஜும்மாவுடைய நாள் ஒவ்வொரு தொழுகைகளையும் தஷாவுதுல உட்கார போல ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத், ஸலாத்துல் இப்ராஹிமியா. எத்தனை ஸலவாத் என்று கவுண்டிங் பண்ணீங்கன்னா ஐ டோன்ட் நோ. அது என்ன கணக்குன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். எல்லா நன்மையும் போய் சேருது. ஒரு ஆடு அறுக்கப்படுவது முழு வேர்ல்டும் கோடி லட்சக்கணக்கில் அறுக்கிறாங்கண்டா. அன்றைக்கு நாள்ல இப்ராஹிம் நபியுடைய நன்மை என்னன்னு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்க்கு என்ன வேணும் தெரியுமா? ரப்பனா, இப்ராஹிம் நபி சொல்றாரு, லியுகீமுஸ்ஸலா, அவங்க தொழுகையை நிலைநாட்டணும் என்பதுக்கு நான் விட்டுட்டு போறேன். ஏன்? உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். தொழுகையை நிலைநாட்ட மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்குது, தொழுகையை நிலைநாட்ட ஷாம்ல தொழுகை நிலைநாட்டலாம், ஏண்டா அங்க எங்கேயாவது எங்க வீட்டுல தொழுகலாதா? இப்ராஹிம் நபிக்கு பக்கத்துல வீட்டுல வச்சு நீங்க தொழுகுமான்னு சொல்லலாம். அல்லாஹ்க்கு எங்க தொலை வைக்கணுமாம் தெரியுமா? அவங்கள அல்லாஹ்க்கு இந்த பூமியில ரொம்ப பிடிக்குமான இடத்துல கொண்டு போய் அவங்க நெத்தி அங்க வைக்கணுமா, அவங்க கண்ணீர் வடிச்சு அல்லாஹ்ட்ட அழணுமா, அந்த இடத்துல அவங்க துடிச்சு அழணுமா. அல்லாஹ் அவங்களை கொண்டு போறான்னு இருக்கு. இன்னைக்கு நாங்க சொல்லுவோம், அல்லாஹ் எங்களை உம்ராக்கு கொண்டு போனான், அல்லாஹ் எங்களை ஹஜ்ஜுக்கு கொண்டு போனான். ஃபர்ஸ்ட் ஆட்களை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த பயணத்துக்கு கொண்டு போறதுதான் இது. இப்போ உங்களுக்கு விளங்குதா? மேலோட்டமா பார்க்க போக்கல இது வேற மாதிரி விளங்குது. அதுல பேக் எண்ட பார்க்க போக்கல, அது பின்னாடி பார்க்க போகல. யா ரப், நீ இவ்வளவு இறக்கமா, நீ இவ்வளவு இறக்கமா யா அல்லாஹ். அந்த இடத்துல போய் தலைய வைக்கிறதுக்கு பாக்கியம் இல்லாத எத்தனை பேர் இந்த மண்ணில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? சல்லி கிடைச்சும் நேரம் இல்லாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? கஅபத்துல்லாஹ்க்கு பக்கத்துல தலைய வச்சு, ரப்பே நாங்க சரண்டர் ஆகிட்டோம் யா ரப், நான் கட்டுப்பட்டுட்டேன் யா ரப் என்று சொல்ற பாக்கியம் எவ்வளவு? 2.5 மில்லியன் ஃபார் ஹஜ். ஹஜ்ஜுக்காக வேண்டி 2.5 லட்சம் 25 லட்சம் கட்டிட்டு போறாங்க. ஹஜ்ஜில் என்ன இருக்குது? ஹஜ்ஜில் நோன்பு இருக்குதா? மினால போயிட்டு நீங்க லுகர் அசர் சேர்த்து தொழணும். ஜம்மு கசர், அங்க போய் ஜம்மு கசர் என்னப்பா, ஊர்ல இருந்தா கூட லுகர் 4 அசர் 4, அங்க ஹஜ்ஜுக்கு போய் லுகர் 2 அசர் 2, நோம்பு பிடிக்கல. அப்ப என்னப்பா, அரபால உள்ளவங்க யாரு இங்க நோம்பு பிடிக்கிறாங்க, அங்க நோம்பு இல்ல, என்னப்பா அங்க ஏன் போனீங்க தெரியுமா? ஒரு அம்மா ஓடினாங்களாமே புள்ளைய தூக்கிட்டு, ஓடுப்பா நீ ஓடு. அல்லாஹ் சொல்றான் அது உலகம் மறக்க கூடாதுன்றான். அந்த ஓட்டத்தை மறக்க கூடாது. ஏன்? இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்ட சின்னம். சின்னம் என்ன அர்த்தம் தெரியுமா? அதை பார்த்தாலே அந்த ஸ்டோரி ஞாபகம் வந்து அதான் சின்னம். அந்த லோகோவை கண்டாலே உங்களுக்கு தெரியணும் அது யாருண்டு. அந்த மலையை கண்டாலே அந்த முழு வரலாறு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஒரு பொம்புல வீடியோ எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தா ஒரு புள்ளையோட நிக்கிற பத்தறி அழுவுது. ஒரு உம்மாட கல்வி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அன்னளவா 3.5 கிலோமீட்டர் அந்த அம்மா ஓடுறாங்க. நீங்க ஓடுவீங்களா? 3.5 கிலோமீட்டர். ஒரு இடத்துல பதுவா இல்லை. இப்ராஹிம் விட்டுட்டு போனீங்களா? புள்ளையோட தண்ணிய சாவுறேன் உங்களுக்கு. அந்த அம்மா சஃபாவுக்கு மேல ஏறுறாங்க. எதுக்கு ஏறினாங்க? ஒரு இடத்துல அப்படியே குந்திட்டு செத்தா செத்து தோலை, உன் வாப்பாவே இல்லை, இதுக்கு மேல என்ன? அப்படி இல்லை. அந்த அம்மா புள்ள துடிக்க போக்கல, உங்க புள்ள பதற போக்கல. இப்பதான் டாக்டர் இருந்தாலும் உங்களால பக்கத்துல டாக்டர் ரூம்ல வரக்காட்டி நீங்க அங்கல ஓடுவீங்க. புள்ள மூச்சு தண்ணது பாருங்களேன்னுவீங்க. தண்ணி இல்லாம துடிக்கிற புள்ளை ஒரு உம்மா பாக்குறது இந்த உலகத்தில் ஆக பெரும் வேதனை. அது துடிக்குது. அல்லாஹ் கோபக்காரன் இல்ல, அல்லாஹ் ரஹ்மான். ஆனா நீங்க நினைச்சிடக்கூடாது அவன் அடிமைண்டு. நாங்க அடிமை. ஒரு அம்மா துடிக்கிற டைம் உடனே இறக்கல. 3.5 கிலோமீட்டர் 7 தடவை ஓடி எவ்வளவு நேரம் பிடிக்கும்? எங்களுக்கே கிட்டத்தட்ட ஏசி போட்டு எல்லாம் போட்டு டைல் அடிச்சு கல்லு முள்ளி இல்லாம ஒண்ணு இல்லாம அதுல நடக்கிறதுக்கு சுமார் 40 நிமிஷம் எடுக்குது. சுமாரா கொஞ்ச நேரம் நின்றுட்டு. சோ அந்த அம்மா அந்த டென்ஷன் இல்லாத எடுத்துட்டு மேல புள்ள துடிக்கிற ஃபீலிங்ல மேல ஏறி பாக்குறாங்க. ஏன் ஒரு மேல ஏறும்னு நினைக்கிறீங்க நீங்க? சஃபாவா அல்லாஹ் சின்னமா சொல்றான் அப்படின்னா எவரெஸ்ட் எடுத்திருப்பான், இமயமலை எடுத்திருப்பான். ஓ இதுதான் ஆக பெருசுப்பா, இதுதான் அல்லாஹ்ட சின்னம். அல்லாஹ்க்கு பெருசு சின்னது வேணாம், அல்லாஹ்க்கு கிளைமேட் வேணாம், அல்லாஹ்க்கு நீர்வீழ்ச்சி வாட்டர்ஃபால் வேணாம். அந்த அம்மாட கால்பட்ட இடத்தை அல்லாஹ் புனிதமாக்குறான்.
அந்த அம்மாவை புனிதமாக்குறாங்க. இதான் ரியல் ஸ்டோரி. ஃபத்குரூனி அஸ்குருக்கும், என்னை நினைத்து பார்த்தால் உங்களை நான் நினைத்து பார்ப்பேன் என்கிறான் அல்லாஹ். அந்த அம்மா மேலே ஏறி, ரப்பே நீ யார சரி அனுப்புவியா, நான் சொல்ற டோன்ல இல்ல, எட்டி பார்த்திருப்பாங்க தூரத்துல, யாராவது தண்ணி பக்கெட் கொண்டு வராங்களா, யாராவது பிரயாண கூட்டம் வர்றாங்களா, என் பிள்ளைய அல்லாஹ் மூத்தாக்க விட மாட்டான், என்னுடைய ரஹ்மான் என்ன கைவிட மாட்டான். அந்த மலைக்கு மேல இருந்த அந்த அம்மா தன்னுடைய ரப்பை தவிர வேற யாரையோடையாவது பேசினாங்களான்னு கேட்கிற. ஒரே ஒருவன் ரப்பை தவிர வேற யாரோடும் பேசல. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், ஒரு பொம்புல தண்ட புள்ளைய கையில வச்சுட்டு தண்ட ரப்பு மேல கெட்டது எண்ணாம ரப்போட பேசின அந்த இடத்துக்கு நீங்க போய் லட்ச லட்சமா கெட்டிட்டு ஓடிட்டு வாங்கன்றான். இபாதத் இப்படி, இபாதத்துல ஓட இயலாது, தொழுகிற நேரத்துல ஓட இயலாது. இபாதத் இப்படி கையை கட்டி நிக்கணும். ஆனா ஒரே ஒரு இபாதத், ஒரே ஒரு இபாதத், சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் லட்சமா கெட்டிட்டு போய் உம்ராவுல ஹஜ்ஜில நாங்க ஓடிட்டு வாரோம். பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர், எவ்ரி முஸ்லிம் பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், பணக்காரவங்க ஒரு பொம்பளை ஓடினாங்க, நான் ஓடணுமான்னு கேட்க தேவையில்லை. ஆம்பளையோ பொம்பளையோ அல்லாஹ் ஓட சொன்னா ஓடு. இவ்வளவு சல்லியை கொடுத்துட்டு வந்த எதுக்கு தெரியுமா? சஃபாக்கு ஓட. அப்படின்னா ரேஸ் ஓட வேண்டியது வீட்டுல இருந்துட்டு, சஃபால ஓட இல்ல, அந்த இமோஷனை எடுத்து ஓட. அந்த இடத்துல எங்க குழந்தை மூத்தாகினா அந்த இடத்துல தான் ரசூலுல்லாஹ் தவாஃப்ல கூட ரசூலுல்லாஹ் துவா சொல்லல. உம்ராவுடைய துவா எங்க? உம்ராக்கு போய் நிறைய பேர் தவாஃப்ல துவா செய்யுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. காபத்துல்லாஹ் கண்டு நிறைய பேர் துவா செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் அதை சொல்லவே இல்லை. தவாஃப்ல நீங்க ஜிக்ர் பண்ணுங்க. ஒரே ஒரு இடத்துல தான் தவாஃப்ல துவா இருக்கு, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனான். மற்ற இடத்துல நீங்க விரும்பினா துவா செய்யுங்க. ஆனா கம்பல்சரி துவா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது சஃபாவுல போயிட்டு ஹரத்தை நோக்கி திரும்பி காபத்துல்லாஹ் திரும்பி கையேந்தி இப்ப துவா செய்யுங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். இதான் துவா அங்கீகரிக்கிற பாயிண்ட்ன்றாங்க உம்ரால. துவா அங்கீகரிக்கிற பாயிண்ட். அந்த அம்மா நின்ற இடம், அந்த அம்மா பார்த்தது, அந்த அம்மா பார்க்கறாங்க அந்த இடத்துலலாம் யாருமே இல்லை. சரசரேன்னு இன்றைக்கு நீங்க இறங்குறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா மாடி மாடியா கட்டி மேல் மாடியில உள்ள சஃபா உள்ள க்ளூ போட்டு வச்சிருக்கிறாங்க. காலை கொண்டு போய் வச்சா குத்தாது. ஏன்னா மலையிட அகோரத்தை இல்லாமக்கி இருக்கிறாங்க, மலையை வச்சிருக்கிறாங்க. மலைக்கு மேல அந்த இதெல்லாம் போட்டுனால எங்களுக்கு என்ன பண்ணலாது, அதுல ஃபீலிங்ஸ் மலை எப்படி உரமா இருக்குமென்னு விளங்காது. நீங்க நினைச்சது கூடாது ஹாஜரம்மா பூட் எல்லாம் போட்டு காலுக்கு எல்லாத்தையும் போட்டு தான் மேலே ஏறுறாங்க. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா. அந்த அம்மா மேலே ஏறுற நேரம் ஒரு புள்ளியை வச்சு ஏறுறாங்க. இந்த கிரீன் லைட்னு இன்னைக்கு போட்டிருப்பாங்க, போனவங்களுக்கு தெரியும். அதுல வேகமா மேலே ஏறுவாங்க. ஏறுறத கூட இப்படி இப்படி உம்மா மார்க்கில் ஏறுறதை நான் கண்டிருக்கிறேன். அந்த ஏரியாவை அது கூட டைல் பண்ணி வச்சிருக்கிறாங்க மறுவாழ ஏறப்போக்கல. அந்த டைம்ல மலைக்குத்தான் ஏறணும், எக்ஸாக்ட்லி மலை அது. இன்றைக்கு நீங்க டைல் ஏற மாதிரி இப்படி ஏற இயலாது. அங்க ஏறி மறுவா சைட்ல போய் பார்க்கறாங்க, ரொம்ப தூரத்துல யாராவது ஒரு ஆள். அவங்க நினைக்கல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்துல இருந்து வந்து தண்ணி தருவாருன்னு. எக்ஸாக்ட்லி ஆயிஷா அம்மா எப்படி குர்ஆன்ல தன்னை பத்தி பேசப்படாது நினைச்சாங்களோ, அவங்க தூரத்துல இருந்து பார்த்தாங்க, யாருமே இல்லை. திரும்ப வர்றாங்க. நீங்க நினைக்கிறீங்களா உங்க புள்ள துடிக்க போக்கணும், உங்க புள்ள ஸ்கூல் விட்டு வரல, 4 மணி ஆகுது, உங்க கால் பதறும், கையெல்லாம் ஒரு மாதிரி ஆகும், எல்லாம் கூலாகும், பிரச்சனை. ஆனா அந்த டைம்ல அந்த அம்மா வேகம் அங்கேயும் இங்கேயுமா மாறுறாங்க. 7வது முறை. எவ்வளவு டயர்டா இருந்திருக்கு. ஆனா ஒரு ஆபத்துல நமக்கு டயர்ட் புரியாது, தண்ணி தாகம் வராது. அந்த அம்மா ஆல்ரெடி தண்ணி தாகம். இந்த புள்ளைக்கு கொடுத்தாதான் உயிராகும். பால் கொடுக்கறதுக்கு அதான் பால் குடிக்கிற பருவம் கூட ஹதீஸ்ல வரும். என்னாச்சு? மறுவால நிக்கிறாங்க. லாஸ்ட் 7வது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்குறார். புகாரில வரக்கூடிய செய்தி, குதியை வைக்கிறார்கள், தண்ணி வர ஆரம்பிக்குது. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், ஃபத்குரூனி அஸ்குருக்கும். ரியல் ஸ்டோரி. திஹாரி எப்படி உருவாச்சுன்னு போய் யார்கிட்டயாவது கேளுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் குடும்பம் யாரு, யாரெல்லாம் வந்தாங்க தெரியாது. ஆனா எங்களுக்கு உம்முல் குரா இது தெரியுமா? உலகத்துல எல்லா நகரங்களுக்கும் தாய் நகரம், கேபிட்டல் மாதிரி தாய் நகரம் உம்முல் குரான்றான். எல்லா நகரத்துக்கும் உம்மா பக்கா, மக்கா. அந்த சிட்டிட்ட நீங்க போய் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி யாரு, அவங்க என்ன பண்ணினாங்கன்ற லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. 24/7 365 days அங்க மக்கள் குளிமிருப்பாங்க, ஓடிட்டே இருப்பாங்க. என்ன இப்ராஹிம் நபி நான் சொன்னனே, ஒரு மலைக்கு மேல ஏறி தண்ட புள்ளையும் வைஃபும் தெரியாம ஒரு துவா கேட்டாருங்க. ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரிய்யத் பிவாதி கைரி ஸி ஸரீ இந்த பைத்துக்கல் முஹர்ரம். எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அவர் துவா கேட்கவே இல்லை.
யா அல்லாஹ் பள்ளத்தாக்கு மரமட்டை இல்லை ஒன்னே இல்லையா அல்லாஹ் புனிதமான ஆலயம் அவங்க தொழுகையை நிலைநாட்டணும் என்பதுக்கெல்லாம் நான் இங்க அவங்கள வச்சுட்டு போனேன்னு சொன்னார். இப்பதான் துவா கேட்பார். ஒரே ஒரு துவா தான் கேட்டார். ரப்பனா, என்னுடைய ரப்பே, ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாசி தஹ்வி இலைஹி. யா அல்லாஹ் ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாசி தஹ்வி இலைஹி. மனிதருடைய கல்புகளை அவங்க பக்கம் சாட்டிரியா அல்லான்னு கேட்டார். நீங்க நம்புறீங்களா? எவ்வளவு மனுஷட கல்பு அவங்க பக்கம் சாட்டப்பட்டிருக்கிறத நீங்க பாக்குறீங்க. ஒருத்தர், 2 பேர், லட்சம், ஆப்பிரிக்கன்ஸ், யூரோப்பியன்ஸ், அமெரிக்கன்ஸ், ஏசியன்ஸ், எவ்ரிவன். அவர் கேட்ட துவா ஆன் தி ஸ்பாட் கபூல். ஃபஅதில் லின்னாஸ். காபத்துல்லாஹ் கேட்டிட்டு அல்லாஹ் சொல்றான், அறிவிங்க இப்ராஹிமே, அறிவிங்க எல்லாரும். யாரெல்லாம் மைக் இல்லை, யாரெல்லாம் எப்படி அறிவிக்கிறது? ஹஜ்ஜி நிரம்பி வடியுது, ஜித்தா குலுங்குது, ஃப்ளைட் ஒரு ஃப்ளைட் முடிய மாதிரி ஃப்ளைட். இப்போ போய் இமிகிரேஷன்ல உட்கார்ந்தா ஃப்ளைட் ஆஃப்டர் ஃப்ளைட் ஆஃப்டர் ஃப்ளைட். எல்லாரும் ஹராத்தோட வர்றாங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். எதுக்குப்பா ஜுவல்லரி வாங்குவா? நோ லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். எதுக்குப்பா ஃபேமிலியோட வரீங்க? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். இன்னல் ஹம்த வன் நிஅமத. ஒரு ஃளைட் முடிய மாதிரி ஃளைட் முடிய மாதிரி ஃளைட் முடிய அவ்வளவு ஆபரேஷன்ஸ் 24/7. மிட் நைட்லயும் ஃளைட், தஹஜ்ஜத்லயும் ஃளைட், 4 மணிக்கும் ஃளைட், பகல் 2 மணிக்கும் ஃளைட். மக்கள் முழு உலகத்திலிருந்து வருகிறார்கள். அந்த அம்மா ஓடின இடத்துல நாங்க ஓடணுமா? அல்லாஹ் அதை பார்க்கணுமா? அந்த இடத்துல கையேந்தணுமாம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அதை கபூலாக்கணுமா? புரியுதா உங்களுக்கு? இதுதான் சினாரியோ. நீங்க படிக்க வேண்டிய பாடம் இதுதான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா இந்த உலகத்துல இதெல்லாம் அற்புதமா வச்சிருக்கிறான். ஜஸ்ட் ஸ்டோரியா பாஸ் ஆயிட்டு போயிடாதீங்க. அல்லாஹ் ஒரு பெண்ணோட இப்படி நடக்கலாம்டா. ஃபத்குரூனி அஸ்குருக்கும். என்னை நினைத்து பாருங்கள், உங்களை நான் நினைத்து பார்ப்பேன். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். அந்த அம்மா நன்றி செலுத்தினாங்க. எவ்வளவு அதிகமாக்கினான்னு எனக்கு தெரியாதுமா. நீங்க போய் அத்தஹியாத்துல ஓதுற அதுல போய் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். யா அல்லாஹ் எனக்கு அவரை மாதிரி எனக்கு பணத்தை தான்னு கேட்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? என்னை விட அவர்கிட்ட கூட அர்த்தம். முகமது நபி யாரை காட்டுறாரு? இப்ராஹிம் நபியை காட்டு. யா அல்லாஹ் இப்ராஹிம் நபி மாறி தாயா அல்லான்னு கேட்டா அவருக்கு கூட பரக்கத்து, அவருக்கு கூட ரஹ்மத். இன்றைக்கும் பார்க்கிறோம் இந்த உம்மத்தும் அத்தஹியாத்துல உட்கார்ந்துட்டு இப்ராஹிம் நபி குடும்பத்துக்கு பரக்கத்து செஞ்ச மாதிரி ரசூல்லா குடும்பத்துக்கு பரக்கத்து செய்யணும்னு கேட்க, இப்ராஹிம் நபிக்கு பரக்கத்து செஞ்ச மாதிரி ரசூல்லாக்கு பரக்கத்து செய்யணும்னு கேட்க. அது எவ்வளவு பரக்கத்துன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு அந்த பரக்கத்து முடியல, தன்னிட பறக்கத்து முடியல, அவங்க லைஃப்ல பறக்கத்து முடியல. நீங்க போய் செல்ஃபி கேமரால எடுத்துட்டு ஏதாவது ஒன்றுல போட்டு ஸ்டேட்டஸ்ல போட்டுட்டு ஃபேஸ்புக்ல போட்டு முழு வேர்ல்டுக்கு ஷேர் பண்ணுங்க. வல்லாஹி அது டிலீட் ஆகிரும். அது உங்களுக்கு சேவ் பண்ண இல்லாது. for years, for 10 years, no. நாங்க மௌத்தான பிறகு 100 வருஷத்துக்கு எங்களை பத்தி மக்கள் பேச மாட்டாங்க. more than 3000 years இன்றைக்கும் அவங்கள பத்தி நாங்க பேசுறோம். அந்த மலையில ஓடினது எத்தனை 1000 வருஷம். இன்றைக்கு 1400 வருஷமா இந்த உம்மத்து அவங்களோட நடக்குது. அவங்க வெள்ளையா கருப்பான்னு தெரியாது, பட் நாங்க அவங்கள நேசிக்கிறோம், நாங்க மதிக்கிறோம். சோ அல்லாஹ் அடியார்களோட நடக்கிறது உங்களுக்கு விரும்பினா விளங்கி சென்றா அல்லாஹ்ட்ட கேளுங்க, ரப்பே என்னோட நீ நடக்கணும். சோ அதான் நான் ஆரம்ப போல உங்களுக்கு சொன்னேன், உங்களோட அல்லாஹ் எப்படி நடக்கணும், என்னோட அல்லாஹ் எப்படி நடக்கணும், நாங்க நடக்கிறத வச்சுதான் அல்லாஹ் நடப்பார். ஃபத்குரூனி, என்ன நீங்க நினைங்கன்ற. அது குறுக்கும் உங்களை நான் நினைப்பேன். திஹாரில் ஒரு வீட்டுல அல்லாஹ் நினைக்கிற ஒரு பெண் இருந்தா சுப்ஹான் அல்லாஹ். வல்லாஹி அல்லாஹ் நினைச்ச பெண் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஸலாமுன் அலைஹா. அல்லாஹ் நினைச்ச பெண் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ் நினைச்ச பெண் தான் இவங்கெல்லாம். அதாவது ஃபிரௌனுடைய மனைவி. அல்லாஹ் எங்களையும் நினைக்கணும்டா, நாம அல்லாஹ்வை நினைக்கணும், அல்லாஹ்வோட நல்ல முறையில் நடக்கணும். அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, மழை பெய்யறனாலதான் இன்னொரு அரவர் பேசினேன். இதுக்கு மேல பேசவே கூடாது. நான் மாதிரி வேகமா பேசலன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. ஏண்டா எனக்குரிய டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, இப்ப ஜனவரியில் ஹார்ட் அட்டாக்